அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி 1394. போன வாரம் தான் நம்ம ஆர்டிமிஸ் 2 பத்தி பேசணும். 2 எபிசோடா பேசணும். அந்த அந்த மிஷன் ஆர்டிமிஸ் 2 மிஷனோட மிஷன் முடிஞ்சிச்சு. அது நல்லபடி தரையில இறங்கிடுச்சு. அந்த விஷயத்த நாம பேசவே இல்லை. அதனால சரி, ஓகே, இன்னைக்கு தமிழ் வருஷத்துக்கு தமிழ் புத்தாண்டு அதுவும் நம்ம இதை பத்தி பேசலாம் அப்படின்றது. யாரெல்லாம் நேரம் கிடைக்குதோ அவங்க எல்லாம் கணக்கு தொடர்புல வரட்டும், மற்றவங்க எல்லாம் நம்ம ரெக்கார்டிங்ல பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இன்னைக்கு போட்டேன். ஏன்னா லீவு ஒரு லிமிட்டடா பீப்புள் வருவாங்க, வரட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு பிளான் பண்ணேன். முதல்ல 54 வருஷத்துக்கு அப்புறம் அமெரிக்கா ஏன் கடகடகடன் இந்த முயற்சி எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டையும் வருது, ஜென்ரலா வருது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கொஞ்சம் உற்று நோக்கினா, முதல்ல அவங்க மூன் மிஷன் போறப்ப, அப்போலோ போனப்ப ரஷ்யா தான் காரணமா இருக்கு. ரஷ்யாவை பேஸ் பண்ணி தான் அவங்க முந்திக்கு போறாங்க அப்படின்ற ஒரு இதுலதான் இவங்க இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. இப்போ அதே மாதிரி சைனா முந்திக்கு போறாங்கன்ற ஒரு பின்னோட்டம் பின்னாடி ஒரு கருத்து இருக்குது. அவங்க ரொம்ப சிவியரா பண்ணிட்டு இருக்காங்க இந்த மிஷின், மேன் மிஷினை. ஸோ அதனால அவங்க முந்திக்கு போறாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி ஒரு கருத்து நிலவுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியாது, பட் இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஓகே, நல்லபடி ஒரு மிஷன் முடியுது, இது சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லணும்னா இவங்க ஒருபடியா இங்க இறங்கி அவங்க நல்லா இருக்கிறாங்களான்னு பார்த்து அது எல்லாமே சிஸ்டம் கம்ப்ளீட்டா அவங்க எதிர்பார்த்த பிரகாரம் எல்லாமே நடந்தா தான் இது சக்சஸ். ஸோ அந்த மாதிரி அவங்க எதிர்பார்த்த பிரகாரம் எல்லாமே நடந்திருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்க சேலஞ்சஸ்லாம் சவால்கள்லாம் இருக்கதான் செய்யும். ஒரு காரியத்தை நிறுத்தணும் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் நம்ம மூன் போயிட்டு வரப்ப ரிட்டர்ன் வரப்ப இந்த ரீஎன்ட்ரியில தான் நமக்கு எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குதுன்றது தெரியும். அது மிகப்பெரிய சவால். ரீஎன்ட்ரின்றது மிகப்பெரிய சவால். அதை நல்லபடி முடிச்சிட்டாங்க. கரெக்டா அவங்க திட்டமிட்ட பிரகாரம் இந்தியன் டைம் 5:37க்கு வந்தாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே ஸ்ரீதர் சார் பல விஷயங்கள் சொல்லிட்டாரு. ரெண்டாவது வரப்ப அது கரெக்டா நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ள வரப்ப அதனுடைய வேகம் 40,000 km/h அப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு பக்கம் சொன்னாரு. 2800 ஃபாரன்ஹீட் டெம்பரேச்சர் கிரியேட் ஆகும் அப்படின்னாரு. அதனுடைய அந்த ஷீல்டு, அந்த டெம்பரேச்சர் ஷீல்டு எந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க, அது என்ன சிஸ்டத்துல பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அவங்க ப்ரீ என்ட்ரி ப்ரிப்பரேஷன், இந்த ரீஎன்ட்ரி ப்ரிப்பரேஷன்ல அதுக்கு முன்னாடி என்ன ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் அவங்க உள்ள இருந்து பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 122 கிலோமீட்டர் மேல தான் அந்த அட்மாஸ்பியர் என்ட்ரி வருது. ஸோ அப்போ அங்க இருந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் கொடுத்துருக்காங்க. ப்ரீ என்ட்ரி ப்ரிப்பரேஷன்ல என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லாம் கரெக்டா இருக்கா, மிஷின் இது கேபின் உள்ள எல்லாம் கரெக்டா இருக்கா, எதெல்லாம் லூஸா இருக்கா டைட்டா இருக்கா இதெல்லாம் செக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டாய்லெட்டை க்ளோஸ் பண்ணிடணுமா, டாய்லெட் ஓப்பனா இருக்கிறதா க்ளோஸ் பண்ணிடணுமா. அப்புறம் அந்த ஷீல்டு சென்சார்ஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்றது பார்த்து அதை பார்க்கணும். அப்புறம் இவங்க குரூவோட மென்டல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு, அவங்கள இதெல்லாம் கீழே அவங்க செக் பண்ணி எல்லாம் பேசியிருக்காங்க போல. அவங்களோட ஹெல்த் கண்டிஷன்லாம் செக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்து அதுக்கப்புறம் அவங்க எவ்வளவு ஸ்பீட்ல வந்தாங்க, இங்கே இறங்கினாங்க, இறங்கி அவங்க ஸ்பிளாஷ் டவுன் ஆன பிறகு என்னெல்லாம் நடந்தது பார்க்க போறோம். ஸ்ரீதர் சார் பேசிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் பேசுவோம். ஏன்னா ஸ்ரீதர் சார் ஸ்லைட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காரு. அது பிரகாரம் பார்த்து முடிச்ச பிறகு நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம் ஃபர்தரா. சார் நீங்க ஆரம்பிக்கலாம். அந்த பவர் பாயிண்ட்டை போட முடியும்? போட்டுரு சார். அதில் அந்த தேங்க்யூக்கு முன்னாடி ஒரு நாசா படம் நாசா போட்டிருப்போம் பாருங்க, ஒரு அந்த மாடியூல், அதுக்கு வர முடியுமா? போட்டுருவோம் சார். அதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஹீட் ஷீல்டு ஒன்று போட்டிருப்போம், அதுக்கு வந்துருங்க. அதுக்கு போயிடலாமா? ஹீட் ஷீல்டுக்கு போயிடலாமா?
தெரியுதா? எஸ் கரெக்ட். ஓகே, நான் உங்களை மினிமைஸ் பண்ணிடுறேன். இது வேண்டாம். சரிங்க. எல்லோருக்கும் வணக்கம். இப்போ வந்து சார் சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் இறங்கிட்டாங்க, அதை பற்றி பேச போகிறோம்னாரு. இறங்குறது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, அந்த ரீஎன்ட்ரி தான். அதுதான் டிசைடிங் ஃபேக்டர் அண்ட் டிசைடிங் ஃபேக்டர். அதை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமேல என்ன பண்ணாங்கன்னா, பேராசூட்டில் வந்து இறங்குறாங்க. 11 பேராசூட்ஸு 2x2 2x2 இறங்கிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். இறங்கி கடைசியில் ஸ்பிளாஷ் டவுன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் முதல்ல போட்ட ப்ரெசன்டேஷனில் வந்து இந்த ஒரு 1-2 பாயிண்ட் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த ஃப்ளாஷ் டவுன் ஆனதுக்கு அப்புறமேலு நாசாவில் வந்து ஜஸ்ட் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்தோம்னா, அவங்க அப்சர்வ்டு சம் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ். அதை வந்து முதல்ல எனக்கு தெரியுமா, அல்லது நான் பார்க்கலையா, அல்லது இப்போ தான் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதை பற்றி நான் பேசணும்னு கொஞ்சம் விருப்பப்பட்டேன். ரெண்டாவது வந்து சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்தது. லைக் செல்வகுமார் கேட்டிருந்தாரு, இவ்வளோ தூரம் போகிறதுக்கு எப்படி ஃபியூவல் எடுத்தாங்க, இது எப்படி கொண்டு போனாங்கன்னா 2-3 கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்தது. ஸோ ஜஸ்ட் ஓவரால் அதை கொஞ்சம் டச்சப் பண்ணலான்ட்டு தான் அந்த ஸ்லைடு கொஞ்சம் போட்டேன் நான். இப்போ நான் முதல்ல இந்த ஹீட் ஷீல்டை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த ஃபிகர் தான் நான் போட்டு காமிச்சது. இது வந்து பார்த்தோம்னா கிளாஸ் ஃபைபர், எஃப்ஆர்பி, ஃபைபர் ரீஎன்ஃபோர்ஸ் பிளாஸ்டிக்ஸ் அப்படிம்பாங்க. அதுக்கு மேலே வந்து தி ஹவ் புட் ஈபாக்சி நோவாலக் ரெசன்ஸ், அது பைண்டர். அந்த பைண்டரை வந்து அந்த ஃபைபர் கிளாஸில் வந்து வெட் பண்ணோம்னா இட் பிகம் எஃப்ஆர்பி. அந்த எஃப்ஆர்பியினுடைய டென்சைல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் தென் ஸ்டீல் நார்மலாக இருக்கும். குட் ரிஜிடிட்டி இருக்கும், குட் எலாங்கேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதே சமயத்தில் வந்து அதனுடைய ஹீட் வித் ஸ்டாண்டிங் பவரும் இருக்கும். நாட் பிகாஸ் இட் கேன் சஸ்டெயின் ஃபார் அந்த 2500 டிகிரி சென்டிகிரேட் சஸ்டெயின் ஆகாது. ஆனால் ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ்னால என்ன ஆகும் அப்படின்னம்னா, அந்த எஃப்ஆர்பி அந்த ஃபைபர் கிளாஸ் வந்து மெல்ட் ஆகாது. அது மெல்ட் ஆகாததுனால என்ன ஆகும் அப்படின்னம்னா, உள்ளே இருக்கிற கேப்சூல்ஸ், அதில் க்ரூ மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க வந்து தர் சேஃப்டி இஸ் அஷ்யூர்டு. அதுதான் இது இம்பார்ட்டன்ட் திங்கு. இப்போ அடுத்த ஸ்லைட் பக்கத்தில் ஆர்டிமிஸ் 1 வந்தது. இது வந்து நாசா கொடுத்த பிக்சர். நாசாவில் இதே பிரின்சிபல் தான் அவங்களும் ஃபாலோ பண்ணாங்க. ஆர்டிமிஸ் 1க்கு போயிட்டு திரும்பி வந்தது. திரும்பி வந்ததுக்கு அப்புறமேல இந்த பிக்சர் பார்த்து சொல்லிட்டு இருந்தேன், இதில் நிறையா சார்ட் இருக்குது, ப்ளஸ் ஸ்மால் ஹோல்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் நான். ஆனால் அப்படி இருந்தாலும் ஆர்டிமிஸ் 1 வந்து தோ இட் வாஸ் அன்க்ரூடு ஷிப், பட் ஸ்டில் சக்ஸஸ்ஃபுல்லி இட் ஹாஸ் கேம் டவுன் டு த சி. ஸ்பிளாஷ் ஆகிடுச்சு, ஒன்றும் ப்ராப்ளமும் இல்லை. அதில் வந்து க்ரூ மெம்பர் போயிருந்தாலும் பிரச்சனை இருக்காது அப்படின்ட்டு தான் நாசா வாஸ் டெல்லிங். ஆனால் இதெல்லாம் பார்க்குறப்ப இது என்ன நடந்தது அப்படின்னம்னா, இது வந்து இதை அனலைஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே என்னாச்சு அப்படின்னம்னா, இட் ஹாஸ் டேக்கன் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ்னு வச்சுங்களேன். வேரியஸ் அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. அதை பண்ணி முடிச்சு சரி ஏதாவது மாடிஃபை பண்ணலாமாங்கிறதுக்குள்ளே என்னாச்சுன்னா, இந்த ஆர்டிமிஸ் 2 ரெடி ஆயிடுச்சு. இந்த அனதர் செட் வந்து இந்த ஷீல்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ப்ரிப்பேர் பண்ணி இட் இஸ் ரெடி டு ஃபிட் இன் டு த சிஸ்டம். ஸோ அதனால் அப்போ மாற்றணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா, ஏன் மாற்றணும் அப்படின்னம்னா, அவங்களுக்கு ஒரு ஃபியர் இருந்தது. நாசா ஹோல் டீமுக்கு ஒரு ஃபியர் இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி சாராக இருக்குது, ஓகே. அந்த சாரில் வந்து நிறையா பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்பேலிங் இருக்கிற மாதிரி இருக்குது, சில ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால வந்து அந்த ரீஎன்ட்ரி பாயிண்டில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகி லைஃப் த்ரெட்டனிங் ஆயிருமான்னு பயந்தாங்க. ஓகே, ஸோ அடுத்து இப்போ ஸ்லைடு போகலாம் சார். ஒன்று போகலாம். இது வேணா இல்லை இல்லை இதெல்லாம் வேணாம். நாசா படம் மட்டும் அந்த பிக்சர் காமிச்சிருங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து அந்த ரியான் ஹீட் ஷீல்டு வில் பி டெஸ்டட் ஆஸ் இட் என்டர்ஸ் த எர்த் அப்படின்னு நான் ஒரு கொஸ்டின் போட்டிருந்தேன். இதை பற்றி நான் பேசல. ஏன்னா ஏன் பேசாத காரணம் என்ன அப்படின்னம்னா, அந்த முதல் ஷீல்டு வந்து ஓட்டையாக இருந்தது இல்லையா, அது எப்படி நடக்குமானே தெரியல. அதனால் வி கேனாட் மேக் எனி கமெண்ட். ஸோ ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தோ தே ஹவ் ஃபிட்டட் இன் த சேம் டைம். முதல்ல ஆர்டிமிஸ் 1 என்ன பண்ணி அனுப்பிச்சு வந்து திரும்பி வந்து அந்த டெஃபெக்ட் இருந்தாலும் தே வேர் கான்ஃபிடென்ட் தட் இட் வில் கம் பேக் சேஃப்லி அப்படின்னு நினச்சிட்டு தான் அந்த ஆர்டிமிஸ் 2 வந்து ப்ரோக்ராம் போட்டாங்க. ஓகே, இந்த ஆர்டிமிஸ் 2 ரிட்டர்ன் ஆகிறப்ப என்ன பாக்கி இருந்தது அப்படின்னம்னா, ரைட் சைடில் இருக்கிறதா கேப்சூல். அந்த
லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து நாசாவினுடைய அந்த இந்த மாடல் வாட் யூ கால் யூரோப்பியன் சர்வீஸ் மாடல் சார். யூரோப்பியன் சிஸ்டம் மாடல் அது இஎஸ்எம். சர்வீஸ் மாடல் தானே சார்? சர்வீஸ் மாடல் அது 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 வந்து டிசைன்டு பை யூரோப்பியன் சிஸ்டம் மாடல், அதனால இஎஸ்எம் அப்படிங்கன்னா வச்சுங்களேன். இந்த ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் ரீஎன்ட்ரி வருது. பட் அந்த ஒரு அபவுட் 20 மினிட்ஸுக்கு ரீஎன்ட்ரிக்கு முன்னாடி, எர்த்துக்கு ரீஎன்ட்ரிக்கு முன்னாடி அந்த யூரோப்பியன் சிஸ்டம் வந்து டிட்டாச் ஆகிடும். அது ஏன்னா ரீசன் சொல்கிறேன் ஏன் டிட்டாச் ஆகிடும். டிட்டாச் ஆகி ஒன்லி கேப்சூல் மட்டும் வரும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஆஃப்டர் தேங்க்யூ ஸ்லைடுக்கு போயிடலாம். ஓகே, இது அடிஷனல் கரெக்ஷன்ஸ் அபவுட் த ஹீட் ஷீல்ட் அண்ட் ரிவைஸ்டு ட்ராஜெக்டரி டியூரிங் த ரீஎன்ட்ரி. அதை பற்றி தான் ஜஸ்ட் ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்கலான் இருக்கேன் நான். இப்போ என்னாச்சு அப்படின்னம்னா, இந்த நம்ம சொன்ன மாதிரி ஆர்டிமிஸ் 1 வந்து சயின்டிஸ்ட்லாம் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறமேல தேர் வெரி கான்ஃபிடென்ட், தோ தேர் ஆர் சம் லூப் ஹோல்ஸ் அண்ட் ட்ராபேக்ஸ் ஆர் தேர், இட் வில் கம் பேக் அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னம்னா, இது எதனால் வந்தது அதை டெஸ்ட் பண்ணுற பார்த்தோம்னா தேர் ஆர் அபவுட் 100 அந்த பார்த்த அந்த ஸ்லைடு பார்த்தோம்னா அந்த ஹீட் ஷீட் இஸ் அபவுட் 16 மீட்டர்ஸ் வைடு. அவ்வளோ தூரத்துக்கு வைடாக இருக்குன்னு வச்சுக்கலாம். 16 மீட்டர்ஸ் ஆர் சம்திங், இட் இஸ் ஸோ மச் வைடு. அந்த 16 மீட்டர் டயாமீட்டரில் வந்து இருக்கிற வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 100 லொக்கேஷன்ஸில் வந்து தே ஹவ் சீன் சம் அப்நார்மல் அப்லேட்டிவ் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸுங்கிறாங்க. எதனால அப்நார்மல் அப்படிங்கிறாங்கன்னா, நார்மலாக ஏதாவது ஒன்று நடந்து வீரேட்டியாக நடந்ததுன்னா யூனிஃபார்மாக இருக்கணும். அதுதான் தட் இஸ் வாட் தி எக்ஸ்பெக்டட். அதனால தான் அந்த எஃப்ஆர்பி ஃபைபர் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுட்டு அது மேலே இபாக்சி ரெசினை கோட் பண்ணி வச்சாங்கன்னு வச்சுங்களேன். இந்த ப்ராப்பர்ட்டி என்ன ஆகும் அப்படின்னம்னா, நார்மலாக அந்த ஹீட் ஏன்னா என்ட்ரி டெம்பரேச்சர் இஸ் 2500 டிகிரி சென்டிகிரேட், 5000 டிகிரி ஃபாரன்ஹீட். அந்த 2500 டிகிரி சென்டிகிரேட்டில் வந்து அயனெல்லாம் மெல்ட் ஆயிடும். ஏன்னா அயனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட்டு 1800 தான். ஸோ அதில் எது போட்டாலும் மெல்ட் ஆயிருன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அந்த 2500 டிகிரி சென்டிகிரேட்டில் வந்து அந்த ஃப்ளாஷ் டவுனுக்கு முன்னாடி வர டெம்பரேச்சரை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறப்ப தான் இந்த ஹீட் ஷீல்டை கொண்டாங்க. அந்த ஹீட் ஷீல்டை பண்ணுறப்ப என்ன ஆச்சு அப்படின்னம்னா, இந்த எஃப்ஆர்பி ப்ளஸ் இந்த ரெசின் போடுறனால என்ன ஆச்சுன்னா, இந்த ரெசின் ஹேஸ் காட் சடன் பர்டிகுலர் இது பேர் சிந்தட்டிக் ரெசின்ஸ் பேர், இபாக்சி நோவாலக் ரெசின்ஸ் படிப்பாங்க. இந்த திக்னஸ் வந்து ஆல்மோஸ்ட் 3 இன்ச்சஸ். இந்த எஃப்ஆர்பி திக்னஸ் 3 இன்ச்சஸ். ரெண்டாவது வந்து 25,000 ஃபீட் 25,000 மைல்ஸில் வந்தால் கூட அந்த என்ட்ரி பாயிண்ட்லேருந்து கீழே வரது பார்த்தோம்னா இட் இஸ் ஜஸ்ட் அபவுட் 15 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் தான் டைம். ரொம்ப நாட் வெரி லாங் டைம் டியூரேஷன். சப்போஸ் இப்படி 1 ஹவராக இருந்ததுன்னா இது மெல்ட் ஆயிரும், கம்ப்ளீட்டாக இது டிகிரேட் ஆயிரும். இந்த டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டு தான். அதனால அந்த ஷார்ட்டஸ்ட் டைமில் வந்து இந்த பாலிமர் சிந்தட்டிக் பாலிமரை வச்சோம்னா என்ன நடக்கும்னு எதிர்பார்த்து நிறையா டெஸ்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. என்ன நடந்திருக்கணும் அப்படின்னம்னா, அந்த ஹீட்டு படப்பட என்ன ஆகும்னா அந்த நோவாலக் ரெசன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இபாக்சி நோவாலக் வந்து ஸ்லோவாக மெல்ட் ஆகணும். இட் வில் டேக் த ஹீட், ஸ்டார்டட் மெல்ட்டிங், ஃபார்மிங் அ சார், அலோவிங் ஆல் த கேஸஸ் டு கம் அவுட். அதுதான் என்னுடைய பிரின்சிபல். அதனால தான் அது வந்து ஹீட் டிசிபேட்டிங் ஃபேக்டர் அப்படிம்பாங்க. அந்த ஹீட் டிசிபேஷன் நல்லா பண்ணுறதுனால என்னன்னா, வர்ற ஹீட்டை அந்த 2500 டிகிரி அப்சார்ப் பண்ணிட்டு மெல்ட் ஆகி கேஸஸாக வெளியே போகணும். அதுதான் இது. லீவிங் த கிளாஸ் ஃபைபரை வச்சு அப்படியே வச்சுருக்கணும். ப்ளஸ் சார் ஆகும், அது கார்பன் ஃபார்ம் ஆகும். கார்பன் ஃபார்ம் ஆகினா நல்லது தான். இந்த கார்பன் ஃபார்ம் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, யூனிஃபார்ம் கார்பன் லேயராக இருக்கணும். ஆனால் அப்படி இல்லை. இந்த இடத்துல 100 பிளேசஸ் பார்த்தோம்னா சில இடத்துல வந்து ஸ்பேலிங் இருந்தது, சில இடத்துல ஓட்டையே இருந்திருக்குது. அஃப்கோர்ஸ் அந்த ஓட்டை இஸ் நாட் கான் த்ரூ கம்ப்ளீட்லி த ஃபைபர் கிளாஸ், பட் இட் இஸ் அ ரிஸ்க். சார் நெக்ஸ்ட் போடுங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மறுபடியும் வந்து லேபில் வச்சு மறுபடியும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி 2500 டிகிரி சென்டிகிரேட்டை வந்து உருவாக்கி அந்த ஷீட்டை மறுபடியும் பண்ணி வச்சு பார்த்துருக்குறாங்க. வச்சு பார்க்குறப்ப பார்த்தோம்னா ஒரு ஸ்டேஜ் நார்மலில் என்னன்னா அந்த ஃபினாமினா நல்லா போயிட்டுருக்குது. ஓகேவா, நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் இந்த மாதிரி அப்நார்மலாக 2500 டிகிரி கண்டினியூஸ்லாம் வச்சுக்கிட்டே இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னம்னா, தேர் இஸ் அ ப்ராசஸ் கால்டு பைராலிசிஸ் அப்படிங்கிறாங்க. 2 இருக்குது கெமிஸ்ட்ரியில். ஒன்று வந்து பைராலிசிஸ், ஒன்று வந்து கம்பஷன். கம்பஷனுங்கிறது என்ன அப்படின்னா, கார்பனோட O2 இருந்ததுன்னா CO2 மாறிடும், அதான் கம்பஷன். பைராலிசிஸ்ங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் என்ன ஆகுனா, வித்தவுட் ஆக்சிஜன் இல்லாமல் இட் ஃபார்ம்ஸ் கேஸஸ். அண்ட் சம் சார்ட் ஆஃப் லிக்விட் ஃபார்ம் ஆகும். அந்த ஈபாக்சி ரெசின் வந்து நிறைய கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும்.
அந்த கேஸ் என்ன ஆகும்னா இஸ் சப்போஸ் டு வெண்ட் அவுட் ஆஃப் த சிஸ்டம். அப்படி இருக்கிறப்ப தான் அந்த ஹீட் டிசிபேஷன் ஃபேக்டர் இஸ் எக்ஸலண்ட். சப்போஸ் வர்ற கேஸ் வந்து வெளியே போகாம உள்ளேயே போச்சுன்னு வச்சுங்களேன், உள்ள அந்த எஃப்ஆர்பி உள்ளுக்குள்ளேயே பெனட்ரேட் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னம்னா, ஹீட் வர வர என்ன ஆகும்னா தட் வில் கோ அண்ட் தென் அஃபெக்ட் த ரிமைனிங் போர்ஷன்ஸ் ஃபார்மிங் எ ஹோல் ஆர் இட் வில் ஸ்பேல் ஆஃப் த திங்ஸ். அதுதான் நடக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சார். நெக்ஸ்ட். ஸோ இதை வந்து நான் அந்த ஆர்டிமிஸ் ஒன்று வந்ததை வந்து இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு பார்த்துருக்குறாங்க. எக்ஸாக்டாக அப்படி தான் நடந்திருக்குதுன்னு நல்ல கிளியராக இண்டிகேஷன். இப்போ பாருங்க, இது வந்து புது ஸ்லைடு அனுப்பிச்சிருக்காங்க, இப்போ ரீசெண்டாக வந்திருக்குது. அதில் பார்த்தோம்னா நிறையா கேவிட்டிஸ் எல்லாம் இருக்குது பாருங்க, அவ்வளோ பெரிய கேவிட்டிஸ் இருக்குது. சாரிங் வந்து யூனிஃபார்மாக இல்லை, சில இடத்துல வந்து கிளிவேஜும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிளிவேஜ் இருக்குது, ஹோல்ஸ் இருக்குது. அப்படி என்ன ஆகும் அப்படின்னோம்னா இந்த சப்சிக்வெண்ட் லேயர் விச் இஸ் ஒன்லி 2.5 to 3 inches, அவ்வளோதான் அதனுடைய திக்னஸ். அதில் போய் ரொம்ப அடிச்சதுன்னா என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறது வந்து கேபின். ஸோ அதில் வந்து அஃப்கோர்ஸ் அதில் கார்பன் ஆர்சிசி அங்கே ரீஎன்ஃபோர்ஸ்டு கார்பன் காம்போசிட்லாம் இருந்தால் கூட அது வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகாது. ஏன்னா அது உடனே இதாகிட்டு க்ரூ மெம்பர்ஸினுடைய சேஃப்டி வந்து வில் பி அ ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேலு வாட் தே ஆர் சப்போஸ் டு டூ, அப்போ தான் தேவர் ஜஸ்ட் திங்கிங், இன்னும் வண்டியெல்லாம் போயிடுச்சு, அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமேல் தேவர் டிஸ்கஸிங் how to safeguard. ஒரு டீம் சொல்கிறாங்க நாசாவில் வந்து ஈவன் நோ தே கேன் ஃபாலோ த சேம் ஆர்டிஸ் ஒன் ட்ரான்சாக்டரி பார்த்தோ கடை நோ ப்ராப்ளமாக இருக்காது அப்படிங்கிறாங்க. இன்னொரு டீம் வந்து இல்லை, அதை ஏன் அதே எக்ஸாக்டாக அதே பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணணும், வேற ஏதாவது மாடிஃபை பண்ண முடியுமா, மாடிஃபை பண்ணோம்னா அந்த ஹீட் டிசிபேஷன் எப்படி குறையும், அதே சமயத்தில் இந்த மாதிரி ஃபைபர் கிளாஸ் அஃபெக்ட் ஆகாமல் இருக்குமான்ட்டு நிறைய செக் பண்ணி பார்த்துருக்காங்க. பார்த்ததுக்கு அப்புறமேல் தான் தென் தே ஃபவுண்ட் அவுட் சம் ரீசன்ஸ் அண்ட் தென் தே சேட் தட் ஓகே லெட் அஸ் ஃபாலோ திஸ் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆர்டிமிஸ் 1 ரீஎன்ட்ரி பாத் அப்படிங்கிறாங்க சார். நெக்ஸ்ட் வாங்க. இதெல்லாம் அவங்களுக்குள்ளேயே பேசுனது நிறைய அவங்க ஆர்கியூ பண்ணியிருக்கிறாங்க. ஆர்கியூ பண்ணிட்டு தே தெம்செல்ஸ் நாசா அட்மினிஸ்ட்ரேட்டர் தெம்செல்ஸ் கிரிட்டிசைஸ்டு. ஓகே, வி ஆர் ஜஸ்ட் டிஸ்கஸிங் எழுதியிருக்காரு பாரு. ஹிஸ்ட்ரி ஷோஸ் ஆக்சிடென்ட்ஸ் அக்கர்ஸ் when organization convince themselves they understand problems but they do not. இது வந்து எக்ஸாக்டாக சொல்லியிருக்காரு. பிகாஸ் உங்களுக்கு இந்த 1970க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அப்போலோ 1ல் வந்து நான் பண்ணுறப்ப ஒரு டெஸ்டிங் பண்ணாங்க. நான் 3 ஆஸ்ட்ரானட்டை வச்சு கிரவுண்ட் லெவலே வச்சு பண்ணாங்க. பண்ணிவிட்டு என்ன ஆக்சிஜன்லாம் உள்ளே கொடுத்துட்டு தென் அந்த சிமுலேஷன் டெஸ்ட் பண்ணுறப்ப என்னாச்சு அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சு. ஆன உடனே ஃபயரை வந்துருச்சு. அந்த ஃபயரை வந்த உடனே தே வாண்ட் டு எஸ்கேப். அப்போ என்ன எஸ்கேப்புக்கு வந்து அந்த டோர் ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க, ஓப்பன் பண்ண முடியல. ஏன் ஓப்பன் பண்ண முடியலன்னா நார்மலி டோர் வந்து இட் இஸ் பேசிக்கலி ப்ரெஷரைஸ்டு கேபின் இல்லையா, தே ஆர் நாட் ஏபிள் டு ஓப்பன் த டோர். ஸோ அந்த மாடலே தப்பானதுனால நோபடி குட் சேவ் தம். அது எல்லாமே அந்த 3 பேருமே சார்ட் டு டெத். அது மாதிரி அந்த கல்பனா சாவ்லா போனப்பவுமே the rocket has started and people have seen clearly, the entire technical team has seen clearly the foam is falling from the propeller இருந்து fall ஆகுது. ஆகி it is going and hitting the wing. அதுவும் பார்க்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க let us abort it. ஏன்னா இது வந்து என்ன நடக்குன்னு தெரியாது, let us abort it. இன்னொரு டீம் சொல்லுது நோ we should not abort it because it is just a mild thing that will go off அப்படின்னாங்க. ஆனால் என்னாச்சு, that has not gone up. It goes and then hit the wing. From hit the wing it has gone and make a pierce hole in the ceramic போய் அடிச்சுட்டு 16 days later when they come out அந்த ceramic அந்த ஹீட் ஷீல்ட் சிராமிக் வந்து டேமேஜ் ஆகிருக்குது. ஒரு இடத்துல சின்ன இடத்துல டேமேஜ் இருக்குது. பட் அந்த ஆரிஃபைஸ் அந்த டேமேஜ் இஸ் ஸ்மால், ஸோ இட் இஸ் ஸ்மாலஸ்ட் டேமேஜ் தட் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் ஹீட் டு கோ இன்சைட் அண்ட் தென் த என்டையர் சேம்பர் காட் பர்ஸ்டட். ஸோ அது மாதிரி இவர் எழுதியிருக்கிறாரு இந்த நாசா அட்மினிஸ்ட்ரேட்டர், அவர் பேர் கமராடான்ட்டு. ஹிஸ்ட்ரி ஷோஸ் ஆக்சிடென்ட் அக்கர்ஸ் when organization convince themselves they understand the problem but actually they do not அப்படின்னு எழுதியிருக்கிறார். பட் அப்படி இருந்தாலும் தென் ஆர்டிமிஸ் 2 ரெடி ஆயிடுச்சு, அனுப்பி போகணும், என்ன பண்ணலாங்கிறப்ப தான் தென் தே டிசைடட் லெட் அஸ் மாடிஃபை த ரீஎன்ட்ரி பாத் அப்படிங்கிறாங்க சார். நெக்ஸ்ட். ஸோ மறுபடியும் அதே வந்துருச்சு சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம்.
ஸோ இதில் என்னென்ன கரெக்ஷன் ஃபேக்டர் பண்ணலான்னு பார்க்குறாங்க ஆர்டிமிஸ் 2ல. இப்போ வந்து முதல்ல ஆர்டிமிஸ் ஒன்லி அதே தான், தெர் இஸ் நோ சேஞ்ச், தெர் இஸ் நோ சேஞ்ச். பட் அந்த ஆர்டிமிஸ் 1 ரிட்டர்னில் வர்ற பாத், ரீஎன்ட்ரி பாத்துலேருந்து when it is entering from லூனார் சர்ஃபேஸ் டு எர்த் சர்ஃபேஸ் வர்றப்ப வேற ஏதாவது மாடிஃபை பண்ண முடியுமா டு அவாய்ட் எனி காம்ப்ளிகேஷன்ஸ், டு ரெடியூஸ் த ஹீட் இன்புட், அதெல்லாம் பார்த்துருக்குறாங்க. அப்படி பார்க்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னம்னா தே கம் அக்ராஸ் மெனி திங்ஸ். என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் தே சேடு மாடிஃபைடு ஸ்கிப் என்ட்ரி ட்ரஜெக்டரி அப்படிங்கிறாங்க. அது வந்து அது பண்ணதுனால என்ன ஆகும் அப்படின்னம்னா இட் ஹாஸ் காட் சம் ப்ரீத்திங், அந்த ஹீட் ஷீல்டு வந்து இட் ஹாஸ் காட் சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் இருக்கும். அப்போ என்ன ஆகும், ப்ரீத்திங் ஸ்பேஸ் இருக்கப்போ என்ன ஆகும்னா, சப்போஸ் ஏர் பபிள் கேஸ் ஃபார்ம் ஆனால் கூட தட் வில் ஜஸ்ட் கம் அவுட், வெளியே வந்துடும். கேஸ் வெளியே வந்துருச்சுனாவே தென் என்ன ஆகும்னா தட் பி யூனிஃபார்ம் ஹீட் ஷீல்டு இருக்கும், யூனிஃபார்ம் கார்பன் டெபாசிட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி பண்ணோம்னா ரெடியூஸ் தெர்மல் எக்ஸ்போஷர் டியூரேஷன் அப்படிங்கிறாங்க. முதல்ல வந்து லெட்டஸை இட் வாஸ் எக்ஸ் டைம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணோம்னா எக்ஸ் டைம் வில் பிகம் எக்ஸ் மைனஸ் 10. எவ்வளோ தூரம் எவ்ரி மினிட் கவுண்ட்ஸ் அ லாட் அப்படிங்கிறாங்க. ஏன்னா மொத்தமே 20 மினிட்ஸ் தான் அந்த ரிஸ்க் ஃபேக்டரு. அதில் எவ்ரி மினிட் யூ ரெடியூஸ் த பாத் அப்படின்னோம்னா எக்ஸ்போசர் வில் பி ரெடியூஸ் அப்படிங்கிறாங்க. மூணாவது வந்து திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ப்ரிசைஸ் ரீஎன்ட்ரி ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து நடக்கல போன தடவை தே டேக் இட் கிராண்டட் தட் ஓகே இப்படி வந்துட்டா இறங்கிட்டு போகலாம், அடுத்த ஸ்லைடு ஒன்று காமிக்கிறேன் அப்படின்ட்டு இறங்கி பார்க்கலான்னு பார்த்தாங்க. ஆனால் இப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை அப்படி பண்ண வேண்டாம், ஏன்னா எர்த்துக்கு வர்றப்ப டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் த பொட்டன்ஷியல் இஸ் கன்வெர்டட் டு கைனடிக் எனர்ஜி. எப்படி வந்து மூணுடைய கிராவிட்டி கம்மி, எர்த்தனுடைய கிராவிட்டி அதிகம், அதனால் அங்கேருந்து லோ ஸ்பீடில் வந்தால் கூட as it approaches the earth வந்து it will be absorbing like anything. அப்போ வந்து என்ன ஆகுனா it enters the layer, அப்போ தான் இந்த மாதிரி தான் ஹீட்லாம் வருது. அப்போ when it enters the layer, அதில் வந்து எப்படி நம்ம என்டர் பண்ணணும், do we have any contact, angle of contact வைக்க முடியுமா? இப்போ நினச்சி பாருங்க, அந்த எர்த்தனுடைய லேயரை they cannot predict. Of course there is a gauge, all must be there, பட் எக்ஸாக்ட் ப்ரிசைஸ் அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதில் தான் ஸ்கில்லு, அந்த பைலட்டு கமாண்டர் ஸ்கில்லு தான் அங்கே தான் வருது ஆக்சுவலாக. அதை மிஸ் பண்ணினாங்கன்னா தென் எனி திங் கேன் ஹேப்பன் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால தான் அந்த பண்ணிட்டு தி கால்டு ரீடிஃபைன்டு ஸ்கிப் ப்ரொஃபைல்னு ஒன்று பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னம்னா, அந்த ஸ்கிப் ப்ரொஃபைல் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா தி எக்ஸ்பெக்ட் இட் வில் மினிமைஸ் த பீக்ஸ் தெர்மல் ப்ரெஷர் ஆன் த ஹீட் ஷீல்ட் அப்படிங்கிறாங்க. ஒன்று வந்து ஹீட் ஷீல்டு ப்ரெஷரை குறைக்கும், ரெண்டாவது வந்து டியூரேஷன் டைம் எக்ஸ்போசர் ஆல்சோ குறைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்புறமேல் இன்னொரு மாடிஃபிகேஷன் அவங்க பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னம்னா, இது வந்து ஃப்ளைட் போகிறதுக்கு முன்னாடியே ஒன்று பண்ணியிருக்காங்க. நான் இப்போ ஒரு டயக்ராம் காமிச்சோம் இல்லைங்களா, அதில் வந்து அந்த யூரோப்பியன் மாடல் இருக்குது, இட்ஸ் அட்டாச் டு த கேப்சூல்ஸ், ஓரியான் கேப்சூல் அட்டாச் இருக்குது. இந்த ரெண்டையும் அட்டாச் பண்ணுற இடத்துல வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு கேப் இருக்குதான் போல்ட்டுக்கு பக்கத்தில், செப்பரேஷன் போல்ட். ஏன்னா அது வந்து இட் கேன் பி செப்பரேட்டட், சுவிட்சை உள்ள அமுத்துனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செப்பரேட் ஆகி வெளியே போயிடும். ஆனால் அந்த போல்ட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்மால் கேப் இருந்தது கண்டுபிடிச்சிருக்காங்க அனுப்புறதுக்கு முன்னாடியே. அதை வந்து தே ஹவ் டேக்கன் கேர் ஸோ தட் நத்திங் ஷுட் ஹேப்பன் அப்படின்ட்டு. ஸோ இந்த அளவு இவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அனுப்பிச்சிருக்காங்க சார். நெக்ஸ்ட் சார். ஹலோ, ஒரு நிமிஷம் சார், ஆ ஸ்லைட் மார்க். ஓகே, இந்த மெத்தடுக்கு எல்லாம் தே கால் லாஃப்டட் என்ட்ரி அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த இது பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னம்னா ஹீட் ரிடக்ஷன் குறையுது, வெரி ப்ரிசைஸ் கண்ட்ரோல் கிடைக்குது, ப்ளஸ் சேஃப்டி லெவல் இஸ் இன்க்ரீஸ்ட், இஸ் மாடிஃபைட் அ லாட் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேரலாம் சார்.
இதெல்லாம் எழுதுற காரணம் யாராவது படிச்சாங்கன்னா தே வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஏன்னா இது வெறும் டைட்டில் மட்டும் போட்டோம்னா தென் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இது என்னன்னு தெரியாமல் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுவாங்க. சரி, இப்போ வந்து இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. தென் ஆர்டிமிஸ் 2 சீக்வன்சஸ் டைம் லைன் நமக்கு தெரியுது, எல்லாமே வருது, ஸ்ப்ளாஷ் ஸ்ப்ளாஷ் ஆகுதுன்னு பார்த்தோம் நம்ம. இப்போ பாருங்க, இது எப்போ அந்த சர்வீஸ் மாடல் செப்பரேஷன் ஆகுது அப்படின்னா 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி, பிஃபோர் என்ட்ரிங் இன் டு த அட்மாஸ்பியர் வந்து 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்து அந்த இஎஸ்எம் யூரோப்பியன் சர்வீஸ் மாடல் கெட் டிட்டாச். நம்பர் ஒன். நம்பர் டூ, அந்த வெசல் ஐ மீன் கேப்சூல்ஸ் என்டர்ஸ் த அப்பர் ஸ்பேஸ் 120 மீட்டர் கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் இறங்க வருது. அப்போ வந்து அதனுடைய ஸ்பீடு வந்து 35 டைம்ஸ் ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட், 3.9 GS அப்படிங்கிறாங்க. அப்படியே இறங்கிட்டே வந்து 61 கிலோமீட்டர் வர்றப்ப தான் என்ன ஆகுது அப்படின்னம்னா, இதுலேயும் வந்து தெர் இஸ் அ டிஃபரன்ஸ். 120 கிலோமீட்டருங்கிறது வந்து பார்த்தோம்னா அந்த ஏர் வந்து பார்த்தோம்னா தின் ஏர் அப்படிங்கிறாங்க. ஆஸ் யூ கோ டவுன் டுவர்ட்ஸ் தி எர்த் வர வர 60 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் இந்த ஏர் பிகம் திக், மாலிகுல்ஸ் ஆர் மோர். அப்போ என்ன ஆகுது அப்படின்னம்னா அந்த 61 கிலோமீட்டர் வர்றப்போ தான் அந்த ஹீட் ஜெனரேஷன் ரொம்ப அதிகமாகிடுது, கம்மிங் அரௌண்ட் 5000 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகேவா? இப்போ அந்த உள்ள வர்றப்ப என்ன ஆகுது அப்படின்னம்னா இந்த டெம்பரேச்சரில் வந்து தென் ஆஸ் வி டிஸ்கஸ் ஏலியர் எப்படி வந்து மறுபடியும் ஃபர்தர் டவுன் உள்ளே போகணும், லிஃப்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் கொஞ்சம் பார்ப்போம். இது பேசினா போர் அடிக்கும். சார் நெக்ஸ்ட் போயிடுங்க. இது வந்து பின்னாடி வரலாம் சார், அடுத்த பேர். ஓகே, ஸோ இதுதான் ஆர்டிமிஸ் 1 எக்ஸாக்டாக நடந்தது. ஆரியான் ஸ்கிப் என்ட்ரி ரெண்டுக்குமே கால் ஸ்கிப் என்ட்ரி தான். ஸ்கிப் என்ட்ரி தான். இப்போ பாருங்கள் 400,000 ஃபீட்டில் வந்து கேப்சூல் வந்துடுது. வந்த உடனே அப்படியே கீழே இறங்கிட்டே வருது. ஓகேவா? இங்கே வந்த உடனே என்னன்னா அந்த ஓகே, அங்கே வந்தது அது வர்றதுக்கு முன்னாடி அந்த யூரோப்பியன் மாடல்லாம் கெட் டிட்டாச் ஆயிடுது. ஸோ இங்கே இடத்துல வந்து லிட்டில் பிட் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அதுதான் கமாண்ட் மாடல் ரைஸ் பேர்ன் கொடுக்குறாங்க. அப்போ தானே கொஞ்சம் ஸ்பீடாக வர முடியுன்ட்டு இங்கே வந்துக்கிட்டே இருக்குது. வர்றப்ப என்ன ஆகுது அப்படின்னம்னா லேட்டஸ்டே இந்த சென்ட்ரல் லைன் இதுதான் நம்ம வந்து ப்ரிசியூம் பண்ணிக்கலாம். அதாவது மேலே இருக்கிறது வந்து லூனார் ஸ்பேஸு, கீழே இருக்கிறது வந்து எர்த்து ஸ்பேஸுன்ட்டு. இந்த ஆர்டிஃபிஷியல் ஒன்றா என்ன பண்ணாங்க அப்படின்னம்னா இப்போ கீழே வந்து வர வர இங்கே வந்து லூனார் ஸ்பேஸில் வந்து வாட் யூ கால் கிராவிட்டி கம்மி, ஏர் டென்சிட்டி கம்மி. அதனால் என்ன ஆகும் அப்படின்னம்னா அவ்வளோ ஹீட் ஜெனரேட் ஆகாது. ஹீட் ஜெனரேஷன் ஆகிறது எங்கே அப்படின்னம்னா வென் இட் இஸ் அப்ரோச்சிங் டுவர்ட்ஸ் த எர்த். இங்கே எர்த்துக்கு வந்தோன்னு என்ன ஆகுதுன்னா எர்த்து திக்காக இருக்குது, எர்த்தினுடைய டென்சிட்டி ஏர் டென்சிட்டி திக்காக இருக்குது. ப்ளஸ் அதனால் என்ன ஆகுது அப்படின்னம்னா இட் வில் ட்ராக் த டெம்பரேச்சர் டவுன். நார்மலாக என்ன ஃப்ரிக்ஷன் ஆகும், டெம்பரேச்சர் குறைக்கிறது சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா ஆர்டிமிஸ் வந்து இறங்கிட்டு கீழே போயிட்டாங்க. எர்த்துக்கு கிராவிட்டிக்கு கீழே இறங்கி கொஞ்சம் சஃபிஷியண்டாக கீழே இறங்கிட்டு தென் தே கோ அப் அகெயின் டு த லூனார் ஸ்பேஸ். கீழே இறங்கி மேலே போகிறப்ப என்ன ஆகுன்னா தே தாட் தட் மேலே போகிறனால மேலே போகிற லூனார் ஸ்பேஸுக்கு போகிறதுனால மேலே கூலாக இருக்கும். அதனால என்ன ஆகுன்னா அந்த டெம்பரேச்சர் வந்து கெட்ஸ் ரெடியூஸ்ட். அதனால இந்த ஹீட் ஷீல்ட் பி ப்ரொடெக்டட் நினச்சிட்டு மேலே ஃபுல்லாக மேலே போயிட்டு தென் அப்புறம் மறுபடியும் ஸ்லோவாக இறங்கி வந்து அஸ் யூஷுவல் நம்ம ஃப்ளைட்டில் பார்த்தோம் இல்லையா, நம்ம டிவியில் பார்த்துருப்போம். வந்து ஒரு ஒரு 15 மினிட்ஸுக்கு முன்னாடி பேராசூட் ரிலீஸ் பண்ணுறாங்க. 11 பேராசூட் 1 by 1 ரிலீஸ் பண்ணி கடைசியில் மாஸ்டர் பேராசூட் வெளியே வந்து டச் டவுன் ஆயிடுது. ஸோ இது ஆர்டிமிஸ் 1 இதுதான் பண்ணாங்க. இது பண்ணதுனால தான் தே கால் இது கீழே வந்துட்டு மேலே போகிறதுனால என்னாச்சுன்னா அப்நார்மல் தெர்மல் டிகிரடேஷன் நடந்திருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஹீட் ரொம்ப அதிகம், திடீர்னு எடுத்துகிட்டு மேலே கூலிங் மேலே போயிட்டாங்க. மேலே போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த பைராலிசிஸ் நடந்தது, எந்த அப்நார்மல் நடந்தாலும் சரி அந்த கேஸ் எங்கே போகும், மேலே போய் கூலாகணும். என்ன ஆகும், நமக்கு அந்த கேஸ் வெளியே போகாது. கேஸ் வந்து உள்ளே போயிடுச்சு, அந்த லேயருக்கு உள்ளே போயிடுச்சு. உள்ளே போனதுனால தான் அந்த இட் காட் ஸ்பேல் ஆஃப், இட் காட் டிகிரேடட் ஆகிருக்குது அப்படின்னு ப்ரிசியூம் பண்ணுறாங்க. ஓகே, இது ஆர்டிமிஸ் 1 பண்ணது. லெட்ஸ் கோ டு ஆர்டிமிஸ் 2. அவங்க என்ன பண்ணான்னு பார்ப்போம். எல்லாமே அதே தான். 400,000 ஃபீட் வந்த உடனே தே நோ தட் ஓகே 200,000 ஃபீட்டில் வந்து எர்த்து வரப்போகுது அப்படின்ட்டு அவங்க சொன்ன எல்லா மெத்தடும் இது வெரி ப்ரிசைஸ் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் இதுதான் சொல்கிறது. ஃபுல்லாக இறங்காமல் ரொம்ப லிஃப்ட் கொடுத்தாங்கன்னா ஏரோடைனமிக்ஸ் இங்கே வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு
ஹை ஸ்பீடு மிஷினை வந்து ஹை ஸ்பீடு வெசலை வந்து லோ டென்சிட்டி டு ஹை டென்சிட்டிக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப, அதாவது லோ அட்மாஸ்பியர் ப்ரெஷர் ஹை எடுக்கிறப்ப என்ன ஆகுன்னா, தே கால்ட் ஏரோ டைனமிக்ஸ், இட் வில் ஜஸ்ட் சுற்றிடும் அப்படியே ஒரு சுற்று. அதனால தான் ஃப்ளைட் எல்லாம் தே cannot go up, only rocket can go up above the lunar space. ஃப்ளைட் எல்லாம் இஸ் நாட் allowed to fly about 60 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாது. மேலே போனாங்கன்னா கண்ட்ரோலே கிடைக்காது. ஒன்லி ஃப்ளைட் ஒன்லி ராக்கெட் கேன் ஹேவ் அ கண்ட்ரோல், ஏன்னா தட்ஸ் அ வெர்டிக்கல் மூவ்மெண்ட். ஃப்ளைட்டு வந்து ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் அது வராது. ஏரோடைனமிக்ஸ் ஃப்ளைட்லாம் நார்மல் பேசஞ்சர்ஸ்க்குலாம் வராதுனால தான் கீழே வரும். ஸோ அப்போ வந்து தே ஹவ் டு ஃபைண்ட் அவுட் எக்ஸாக்ட்லி how they can make angle of contact properly. And the angle of contact என்னன்னா, neither does it go down completely into earth atmosphere nor lunar atmosphere. டச் பண்ணுறாங்க, ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு அதெல்லாம் அந்த கம்ப்யூட்டரில் காமிக்குது, பயங்கரமாக காமிக்குன்னு வச்சுங்களேன். ரொம்ப அஸ்டானிஷிங் தான் அதெல்லாம். அவ்வளோ ப்ரிசைஸாக ஆங்கிளாக கான்டாக்ட் பண்ணிவிட்டு கீழேயும் போகல மேலேயும் போகல டச் பண்ணிவிட்டு தென் நார்மலாக டச் பண்ண உடனே ஏரோடைனமிக்ஸ் நடக்கும். அந்த ஏரோடைனமிக் ஷிஃப்ட் ஆல்சோ தே கண்ட்ரோல்ட் இட் டு சச் அ வே தட் இட் இஸ் நாட் டூ மச். அப்படியே ஸ்லைட்டாக, ஏன்னா உள்ளே சப்போஸ் மேலேருந்து நேராக கீழே போனாங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த டெம்பரேச்சர் அதிகமாகி 5000 மேலே இன்னும் போயிடும். அப்போ என்ன ஆகும்னா டீக்ரடேஷன் ஆகுதுன்னா அங்கேருந்து வந்துட்டு கீழே டப்புன்னு இறங்க முடியாது. ஸோ தே நீட் டு டூ ஏரோடைனமிக்ஸ் இன் ஆர்டர் டு ரெடியூஸ் த ஸ்பீட் ஆஃப் த கேப்சூல் அண்ட் ஆல்சோ ரெடியூஸ் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரெடியூஸ் பண்ணணும். மூணாவது வந்து ஸோ தட் தே வில் லிவரேஜ் டு த பாத். அதுதான் இந்த மூணு நாலு ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ மேலே வந்தோடனே அட்மாஸ்பியருக்கு வந்து கொஞ்சோண்டு ஏரோடைனமிக்ஸ் வச்சு ட்ரிஃப்ட் போய் மேலே போகிறாங்க, லூனா ஸ்பேஸ் போகிறாங்க. போயிட்டு இருக்கிற மேலே தென் தி ஸ்லோலி என்டர் இன் டு த கிராவிட்டி எர்த் அட்மாஸ்பியர் வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறமேலே தென் யூனோ த ஆஸ் யூஷுவல் பேராசூட்ஸ் 1 by 1 ஆகுது. ஸோ இது பாருங்கள், இது வந்து 10th மினிட்ஸ்லேயே அது நடந்துருது. 12th மினிட்ல வந்தார், 15th மினிட்ல எவ்ரி திங் இஸ் ஓவர். ஸோ இது நடக்கிறப்ப தான் இந்த 200 ஃபீட் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபீட் அப்படிங்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஆர்டிமிஸ் 1 அண்ட் ஆர்டிமிஸ் 2. அந்த ஆர்டிமிஸ் 2 இது நடந்ததுனால என்னாச்சுன்னா இட் வாஸ் குட். ஸோ இது இப்போ என்ன ஆகும்னா, நவ் தே வில் பி ரெக்கவரிங் தட் கேப்சூல்ஸ். தே வில் டூ ஆல் த ஸ்டடீஸ் டு ஸ்டடி வெதர் what they have presumed is correct, the steps that they have taken is correct எல்லாம் பார்ப்பாங்க. ஆர்டிமிஸ் 1 அதே ஃபாலோ பண்ணியிருந்தா கூட ஒன்றும் ஆயிருக்காது. ஆனால் யூ நெவர் நோ, எனிதிங் கேன் ஹேப்பன். அந்த ஃபியர்னால தான் சேம் ஸ்கிப் மெத்தட் வச்சுக்கிட்டு இருக்காங்க ரீஎன்ட்ரியில். பட் த சேம் டைம் தே ஹவ் ஃபாலோடு தீஸ் பேட்டர்ன்ஸ். ஓகேவா? இந்த பேட்டர்னால் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஆர்டிமிஸ் 1 and 2 இந்த லிஃப்டிங் போயிட்டு கீழே வர வந்து என்ன ஆச்சுன்னா, முதல்ல வந்து கீழே இறங்கி மேலே போச்சு. இப்போ இப்படி போகிறதுனால என்ன ஆச்சுன்னா, ஆல்மோஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் there was a time savings for them. அந்த அளவுக்கு வந்து அந்த few minutes வந்து is not exposed to heat. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சார். நெக்ஸ்ட் சார், இது பார்த்துட்டோம். இது ஃபர்ஸ்ட் 35,000 ஃபீட் வந்த உடனே ஃபர்ஸ்ட் பைலட் பேராசூட் இறங்குது. அப்புறம் 24,000 ஃபீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜு, அப்புறம் செகண்ட் ஸ்டேஜு, தேர்ட் ஸ்டேஜு 6,800 ஃபீட்டில், 5,600 ஃபீட்டு, தென் 1,500 ஃபீட் வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னம்னா, தென் மெயின் பேராசூட் வந்து ரிலீஸ் ஆகுது, தென் ஓப்பன் ஆகுது, அண்ட் தட் இஸ் த ஒன் வில் கண்ட்ரோல் த ஸ்பீட். இப்போ வந்து 25,000 மைல்ஸ் பர் ஹவர் ரெடியூஸ் டு இங்கே வர்றப்ப ஜஸ்ட் 15 மைல்ஸோ 10 மைல்ஸோ வந்துடுது. அந்த இஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் ஜஸ்ட் 400,000 ஃபீட்டில். ஸோ அப்போ பாருங்கள் எவ்வளவு மேனுவர் பண்ண வேண்டியதாக இருக்குது, எவ்வளவு அக்யூரஸியாக இருக்கணும் அவங்களுடைய அப்ரோச்னு தெரியுது சார். நெக்ஸ்ட், இதுதான் அந்த முதல்ல ஆர்டிமிஸ் 1ல் பார்த்த ப்ராப்ளம். அந்த ஆல்டிடியூட்லேருந்து இறங்கிட்டு அப்படியே கீழே இறங்கிடுறாங்க. அப்படியே இறங்கிட்டு ஸ்கிப் அவுட் மறுபடியும் மேலே ஏறுறாங்க. அந்த ஸ்கிப் ரேஞ்சு பாருங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்குது, இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அந்த ஸ்கிப் ரேஞ்ச் இருக்குது. அந்த ஸ்கிப் ரேஞ்ச் இவ்வளோ தூரத்துக்கு அதிகமாக இருக்குன்னா என்ன ஆகுன்னா, அந்த வாட் எவர் கேஸ் ஹஸ் ஃபார்ம்டு அது வந்து வெளியே போகிறதுக்கு பதிலாக அதெல்லாம் தே கான் இன்சைட். ஏன்னா டெம்பரேச்சர் குறைஞ்ச உடனே கண்டென்சேஷன் மாதிரி தான் இல்லையா? இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி கண்டென்சேஷன் இயர், பட் டெம்பரேச்சர் கிரேடியன்ட் இருக்கிறனால கேஸ் இன்ஸ்ட் ஆஃப் பர்மியபிலிட்டி வெளியே வரதுக்கு பதிலாக இட் இஸ் நாட் பர்மியபிள் அவுட். அது ஓகேவா? பர்மியபிலிட்டி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்காங்க அவங்க பண்ண மெத்தடில். அந்த மெத்தட் அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, கேஸ் உள்ளே என்ட்ராப் ஆயிடுது. என்ட்ராப் ஆகிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு கீழே இறங்கின உடனே ஹீட் ஃபார்ம் ஆயிடுது. ஹீட் ஃபார்ம் ஆக உடனே நிறைய அந்த மாதிரி பிளிஸ்டர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. பட் ஆக்சுவலி நத்திங் ஹஸ் ஹேப்பன் டு 1 and 2. யா, நெக்ஸ்ட் சார்.
ஸோ இதுதான் நான் சொன்ன தின்னர் திக்கர் டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு இது ஜஸ்ட் இட்ஸ் ஓகே, நோ நோ ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட். ஓகே, இதுக்கு சார் முன்னாடி வாங்க. இதுலேயுமே பார்த்தோம்னா எப்படி வந்து அந்த 40 மூணுக்கு ஃபார் பிஹைண்ட் த மூன் பின்னாடி போகிற அந்த 40 மினிட்ஸ் பிளாக் அவுட் ஆச்சு இல்லைங்களா, பிகாஸ் ரேடியோ சிக்னலில் வந்து போகல இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் பிஃபோர் தே ஸ்பிளாஷ் டவுன் அதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து அதுக்கு முன்னாடி 6 மினிட்ஸ் வந்து பிளாக் அவுட் இருந்தது. ஏன் பிளாக் அவுட் வந்தது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த பிளாஸ்மா. ஏன்னா the டெம்பரேச்சர் வாஸ் ஸோ ஹை இல்லையா, அது கீழே இறங்க 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 அந்த டெம்பரேச்சர் வந்து அப்படி நெருப்பாக வந்தது, சுற்றி வர கம்ப்ளீட்டாக பார்க்குது. அந்த நெருப்பில் வந்து ரேடியோ வேவ் சிக்னல் போகாது. ஸோ அதனால தெர் வாஸ் 6 மினிட்ஸ் பிளாக் அவுட் வரல. அவங்க வந்தது கீழே வந்து ஒரு 3-4 மினிட்ஸ் வந்ததுக்கு அப்புறமேல் தான் அந்த சிக்னல் வந்து தேவர் டாக்கிங் இன்ஃபேக்ட். அது நம்ம சிக்னல் நீங்கள் பார்த்து ஐ மீன் நெசால பார்த்துருக்கலாம் நம்ம. சார் நெக்ஸ்ட். ஓகே. இது இந்த இந்த எதுக்கு இது போட்டோன்னா, இது கேள்வியை கேட்டாங்க. சார் இந்த மாதிரி ஃப்ளைட் வந்து இவ்வளோ தூரத்துக்கு மேலே போகுது. அதே மாதிரி மேலே போகிறது 2 lakhs 2.5 lakhs கிலோமீட்டர், கீழே வர்றது 2.5 கிலோமீட்டர். இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது? ஹவு மச் ஃபியூவல் கேன் கேரி அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் வந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கேப்சூலுக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க இல்லையா, யூரோப்பியன் சர்வீஸ் மாடல் இருக்கு இல்லையா, அதில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ இல்லை, அதுக்கு முன்னாடி அடுத்தது போங்க, அது ஃபஸ்ட் பார்த்துட்றேன் நான். ஓகே. இப்போ வந்து ராக்கெட்டுங்கிறது வந்து சாருக்கு கேள்விக்கு என்ன கேட்டார்னா, இது எவ்வளோ ஃபியூவல் எப்படி வருது, எங்கே எப்படி போகுது, எப்படி வருதுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ராக்கெட் அனுப்புகிறப்ப என்ன ஆகுதுன்னா, லான்ச் பண்ணுறப்ப என்ன ஆகணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து பூஸ்டர். ஏன்னா அந்த போத் யூரோப்பியன் ஸ்பேஸ் மாடல் விச் இஸ் அட்டாச் டு கேப்சூலை வந்து அதுதான் முன்னாடி இருக்கும். ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா மேலால் இருக்கும். ராக்கெட் இஸ் ஆல்மோஸ்ட் அபவுட் 400 ஃபீட் ஹைட்டு என்னமோ இருக்குது. மேலால் வந்து அந்த ரெண்டுமே அட்டாச் ஆகிருக்குது. அந்த ரெண்டு பேர்த்தையும் மேலே எடுத்துகிட்டு போவாங்க. அது எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் தே நீட் ராக்கெட். ஓகேங்களா, அதுக்கு தே கால்டு டிரான்ஸ்லூனார் இன்ஜெக்ஷன் அப்படிம்பாங்க. இப்போ வந்து அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னம்னா, அதுக்கு வந்து தே யூஸ் ஓகே, இது முதல்ல ப்ராசஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பண்ணுறது டிரான்ஸ்லூனர் இன்ஜெக்ஷன். அதுக்கு வந்து தே ஆர் யூஸிங் எஸ்எல்எஸ். ஓகேவா, விச் கிவ்ஸ் யூ 2000 மைல்ஸ் பர் ஹவர் ஸ்பீடில் வந்து ஒர்க் ஆகுதுங்க சொல்கிறாங்க. அவ்வளோ ஸ்பீடு எதுக்கு அப்படின்னம்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் எர்த் இஸ் ஸோ ஹை, 9.8 ஜி பர் மீட்டர் ஸ்கொயர் சம்திங் லைக் தட். வேற எர்த்து வந்து ஒன்லி 1/6. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ரொம்ப அதிகம். அதனால் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இட் வில் நெவர் அலோவ் த ராக்கெட் டு கோ, இட் வில் ஜஸ்ட் ட்ராக். அதனால் என்ன ஆகும்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க டு டிட்டாச் ஃப்ரம் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அந்த ஸ்பீடு எப்போ வரும்னா, இந்த ஒன்லி அபவுட் 25,000 மைல்ஸ் பர் ஹவர் ஸ்பீடுக்கு வந்ததுன்னா தான் அது வரும். அந்த இட் கேன் கெட் டிட்டாச் மூவ் அவே ஃப்ரம் த எர்த்துன்னு சொல்கிறாங்க. கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து ஒரு எர்த்து கிராவிடேஷன் போகிறோம். ரெண்டாவது போனதுக்கு அப்புறமே இல்லை என்னாச்சுன்னா, தென் வென் இட் என்டர் இன்டு லூனார் ஸ்பேஸ் போன உடனே என்ன ஆகுனா 25,000 மைல்ஸ் இருக்காது, ஸ்லோவாக குறைஞ்சி கோஸ் அபவுட் 2,000 மைல்ஸ் ஆர் 2,500 மைல்ஸ் வந்துடும். அது இட் கோஸ் அபவுட் லூனார் கிராவிட்டினால அது சுற்றிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். தென் போயிட்டு திரும்பி வர்றப்ப என்ன ஆகுனா, தே ஆர் யூஸிங் த சேம் லூனார் கிராவிடேஷனை யூஸ் பண்ணி ஸ்லிங் ஷாட் மெத்தடு வந்துக்கிட்டு ஃப்ரீ ரிட்டர்ன் ட்ராஜெக்டரி பண்ணி திரும்பி வர்றாங்க. அப்புறம் வென் இட் கம்ஸ் டு எர்த் வர்றப்ப பிகாஸ் ஆஃப் த எர்த் கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் வந்து முதல்ல போனது பொட்டன்ஷியல் எனர்ஜி, திரும்பி வர்றது வந்து அந்த பொட்டன்ஷியல் கன்வெர்ட் இன்டு கைனெட்டிக் எனர்ஜி. ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்குலாம் தெரியும். அப்போ என்ன எடுத்துகிட்டு போனாங்களோ அந்த எனர்ஜி திரும்பி வர்றப்ப என்ன ஆகுன்னா, எர்த் கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால அது திரும்பி வரப்போ 25,000 ஃபீட்ஸ் மைல்ஸ் பர் ஹவர் திரும்பி வருதுன்னு வச்சுங்களேன். ஓகே சார், நெக்ஸ்ட். இது அந்த ஸ்லைடை ஜஸ்ட் ஒரு எம்பரிக்கல் இது. இதை பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இந்த ரெட்டாக இருக்கிறது ரிட்டர்ன் ஆக்சலரேட்டிங், ப்ளூவாக இருக்கிறது வந்து அவுட்பவுண்டு ஸ்லோயிங் டவுன். இப்போ ரிட்டர்ன் பாருங்களேன், சப்போஸ் இப்போ 250,000 மைல்ஸ் வந்து அவே இருந்தாலுமே, மூணுலேருந்து அவே இருக்கிறோம், 250,000 மைல்ஸ் அவே ஃப்ரம் த எர்த் இருந்தாலும் ரிட்டர்ன் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா அது அப்படியே வந்துடும். அவ்வளோ ஸ்பீடு இருக்காது. 25,000 கிலோமீட்டர் 25,000 மைல்ஸ் பர் ஹவர் இருக்காது. அப்படியே ஸ்லோவாக இறங்கி வந்துடும் அந்த கிவன் டயத்தில். ஆனால் மேலே போகிறதுக்கு வந்து
in order to reach that 250,000 miles மேலே போகணும்னா it has to attain 25,000 miles to go to overcome the gravitational force பண்ணிட்டு to go into translunar injection அப்படிம்பாங்க. ஸோ அது போடணும்னா அந்த ஸ்பீடு தான் வரணுங்கிறாங்க. இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்னு காமிக்கிறாங்க. அதாவது என்ன ஃபிசிக்ஸில் என்னமே சொல்லுவாங்கன்னா வாட் எவர் வித் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்பெண்ட் வில் பி கன்வெர்ட் இன் டு கினெட்டிக் எனர்ஜி அப்படிம்பாங்க. அது எக்ஸாக்டாக அது ஃபாலோ ஆகுது ஆக்சுவலாக. ஓகே சார், நெக்ஸ்ட் சார். ஓகே, இதுதான் ஃபியூவல் வந்து அந்த ஸ்பேஸ் லான்ச்சிங் சிஸ்டத்தில் என்ன வச்சுருக்கிறாங்க, அதாவது ராக்கெட்டில் என்ன வச்சுருக்காங்க, ப்ளஸ் ஆர்டிமிஸ் 2 கேப்சூல்ஸில் என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஆர்டிமிஸ் 2 கேப்சூலுக்குள்ளே ஒன்றும் இல்லை, பட் கேப்சூல் அட்டாச் டு இஎஸ்எம் இருக்கு இல்லைங்களா, அந்த யூரோப்பியன் மாடல் இருக்கு இல்லையா, அது அதில் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ இந்த எஸ்எல்எஸ்ங்கிறத ஃபர்ஸ்ட் ஃபியூவல் கீழே இருக்குது பாரு, எஸ்எல்எஸ்ங்க தான் அந்த ராக்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னா தே யூஸ் கிரியோஜெனிக் ஃபியூவல்மாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் போனது கூட கிரியோஜெனிக் தான் யூஸ் பண்ணணும். கிரியோஜெனிக் தான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க. அதில் என்ன இருக்கும் அப்படின்னம்னா லிக்விட் ஹைட்ரஜன் இருக்கும், இன்னொரு பக்கம் லிக்விட் ஆக்சிஜன் ஒரு பக்கம் இருக்கும். இந்த ரெண்டையுமே 8:1 ரேஷியோவில் வந்து கம்பைன் பண்ணுவாங்க. ரெண்டுமே அது ஆர் ஆல் கூல்ட் அட் வெரி லோ டெம்பரேச்சர் -53 டிகிரி சென்டிகிரேட்டில் கூலாக தான் இருக்கும் அந்த லிக்விடெல்லாம். லிக்விட் ஹைட்ரஜன் கூலாக இருக்கும், லிக்விட் ஆக்சிஜனும் கூலாக இருக்கும். அதை வந்து ஒரு ஆரிஃபைஸ் மூலம் இன்ஜெக்ட் பண்ணி இட் வில் கம் டு த கம்பஷன் சேம்பர் கொண்டாடுவாங்க, அங்கே இக்னைட் பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சோன்னே என்ன ஆகும் அப்படின்னம்னா அந்த ஹைட்ரஜன் வந்து 8 பார்ட்ஸ் அப்படின்னோம்னா லிக்விட் ஆக்சிஜன் ஒரு பார்ட்டு. இட்ஸ் பேசிக்கலி ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர் தான் ஆக்சுவலாக. ஓகே, இது கால் ஆக்சிடேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படிம்பாங்க. இந்த ப்ராசஸ் நடக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா லோ வெரி லிக்விட்லேருந்து லிக்விஃபிகேஷன்லேருந்து வென் யூ டேக் இட் டு கேஸ் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் லிபரேட்டட். இப்போ நார்மல் ஹைட்ரஜனை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுங்க, ஒரு சிலிண்டர் இருக்கிற ஹைட்ரஜன் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சோடனே தீப்பிடிக்கிற பயங்கர எனர்ஜி வரும். பட் இதை வந்து தே லிக்விஃபைடு இன்ட்டு -150 டிகிரி சென்டிகிரேட் சம்திங். அப்போ அந்த மாதிரி லிக்விஃபிகேஷன்லேருந்து எடுத்துட்டு வென் யூ கம் டு த கேசியஸ் ஸ்டேட் அதை இக்னைட் பண்ணோம்னா இந்த ரேஷியோவில் பண்ணோம்னா இட் ப்ரொடியூசஸ் ஸோ மச் ஆஃப் ஸ்டீம் plus so much of energy that gives you the thrust to take the what do you call rocket upward. அந்த த்ரஸ்ட் வந்து போயிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். அங்கே போயிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுன்னா இட் கிவ்ஸ் யூ மோர் த்ரஸ்ட். அதுக்கப்புறமேலே ஒன்ஸ் இந்த த்ரஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரீச் அவுட் டு ஓவர் கம் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அது வரைக்கும் இது இருக்கும். இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் முடிஞ்ச உடனே அதெல்லாம் கீழே விழுந்துடும். தென் இட் கோஸ் ஆன் இட்ஸ் ஓன் அட் த சேம் ஸ்பீடில் போயிட்டுருக்கும். ஆனால் தட் ஸ்பீட் வில் நாட் பி தேர். ஏன்னா வென் இட் கெட் இன் டு லூனார் ஸ்பேஸ் போகிறப்ப என்ன ஆகுனா ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உள்ள நிறையா சிஸ்டம் இருக்குது, கம்ப்யூட்டர்லாம் வச்சுருக்காங்க. இப்போ இந்த இஎஸ்எம் இருக்குல்ல, இது வந்து பார்ட் 1. பார்ட் 2ல் வந்து த ஒன் விச் இஸ் அட்டாச் டு ஓரியான் கேப்சூல்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து யூரோப்பியன் ஸ்பேஸ் மாடலுங்கிறாங்க. அதுக்குள்ளே இருக்குன்னா அதுக்குள்ளேயும் வச்சுருக்கிறாங்க ஃபியூவல் இருக்குது. அந்த ஃபியூவல் வந்து நாட் லைக் ஹைட்ரஜன் ஹீலியம் கிடையாது. அதை வச்சாங்கன்னா வண்டி எங்கேயோ போயிடும், அது நிற்கவே நிற்காது, அவ்வளோ பவர்ஃபுல். அதில் வந்து சில தே ஆர் யூஸிங் சம் கெமிக்கல்ஸ். அதில் வந்து சில கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஹெசார்டர்ஸ் இன் நேச்சர். தே கால்ட் ஹைப்பர்ஹாலிக் ப்ரப்பலண்ட் அப்படிம்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரசின் ஒரு கெமிக்கல் இருக்குது, இன்னொன்று வந்து டைநைட்ரஜன் டெட்ராக்சைடு ஒன்று கெமிக்கல் இருக்குது. இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாங்கன்னா தென் தே கேன் கெட் எனி அமௌண்ட் ஆஃப் த்ரஸ்ட். அது கண்ட்ரோல் பண்ணலாம், நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த கண்ட்ரோல் இஸ் டன் பை த பைலட், ஐ மீன் க்ரூ மெம்பர்ஸ். யார் எக்ஸ்பர்ட்டோ அவங்க பண்ணுவாங்க. இது வந்து மைல்டு தான், பட் இட் கேன் மெனூவர் த சிஸ்டம். பட் சப்போஸ் இந்த கண்ட்ரோல் இல்லைன்னு வச்சுங்களேன், சப்போஸ் மேலே போயிட்டு ஏதாவது ப்ராப்ளம் ஆக்சலேட் பண்ணணும் டீசலேட் பண்ணணும்னா முடியாது. ஸோ அதனால தான் அந்த இஎஸ்எம் யூரோப்பியன் மாடல் இஸ் அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. தட் கேரிஸ் ஆல்சோ திஸ் ஃபியூவல் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த ஃபியூவல் வச்சுக்கிட்டு தான் திரும்பி வர்றாங்க. திரும்பி வர்றப்ப என்ன ஆகுது அப்படின்னோம்னா தென் நேச்சுரலி நம்ம போன தடவை நம்ம பார்த்துட்டோம், மூன் இருக்குது, மூனுடைய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது. திரும்பி வரப்போ ஸ்லிங் ஷாட் வருது. ஆட்டோமேட்டிக்காக இதை வச்சுக்கிட்டு தென் தே மெனியூவர் இட். கம்ப்யூட்டர்லாம் இருக்குது, தென் மெனியூவர் வாட் ஸ்பீட் தே ஷுட் கோ, வாட் பாத் தே ஷுட் டேக். ஏன்னா இஃப் தே மூவ் அவே ஃப்ரம் த மூணுன்னா தென் இட் கோ இன் டு த ஸ்பேஸ். அது எங்கே போனே தெரியாது. இட் வில் நாட் கம் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் எர்த். அதனால் அந்த பர்டிகுலர் பார்த்து அந்த 8ன்னு போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த கிரைட்டீரியா எக்ஸாக்டாக அந்த கோணமெல்லாம் எடுக்கணும். wherever it is required then ESM propellant will help to give a thrust or reduce the thrust. அதுக்கு வந்து அதனால தான் அதை வச்சுருக்காங்க.
that ESM is there till 20 minutes before entry into the earth. அது வரைக்கும் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ், அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன, தோ தே மே பி யூசிங் லிட்டில், பட் தட் இஸ் லைக் லைஃப் சேவிங் இது. அண்ட் தட் இஸ் ஆல்சோ ஒன் விச் கிவ்ஸ் யூ த சக்ஸஸ் பேசிக்கலி. சார் நெக்ஸ்ட், இதனால தான் நம்ம போகிறப்ப என்ன ஆகுதுன்னா, ஃபியூவல் எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த லிக்விட் ஹைட்ரஜன் போனதுக்கு அப்புறமேல அது கீழே விழுந்துருது, திரும்பி வர்றப்ப ஒன்றுமே கிடையாது, பிகாஸ் ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கிறனால அது ஆட்டோமேட்டிக்காக திரும்பி வருது. ப்ளஸ் தி யூரோப்பியனில் வந்து சில ப்ரொப்பலண்ட் வச்சுருக்கிறாங்க விச் இஸ் வெரி வெரி ஸ்மால் இன் நேச்சர். ஏன்னா அந்த சைஸே சின்னது, அதில் தே கேனாட் கீப் ஸோ மச். அதை வச்சுக்கிட்டு த்ரஸ்ட் வேணுமா எவ்வளோ வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டாடுறாங்க பேசிக்கலி. ஓகே, இது வந்து இந்த கார்மன் லைன் அப்படிங்கிறது இது பழைய காலத்து ஸ்டோரி. இப்போ எப்படி நம்ம சீல வந்து பார்டர் போடுறோம், இந்த சி வந்து மை பார்டர், மை ஜூரிடிக்ஷன் இஸ் திஸ் கண்ட்ரி, எக்ஸ் ஜூரிடிக்ஷன் இஸ் ஒய் இதுங்கிறோம். அதே மாதிரி லேண்ட்லேயும் லைன் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறோம். அது மாதிரி எர்த்லேயும் வந்து கார்மேன்கிற ஒரு ஃபிசிசிஸ்டோ மேத்தமெட்டிஷியன் வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான், கால்குலேட்லாம் பண்ணிட்டு he says that எர்த்திலிருந்து 62 மைல்ஸ் மேலே 100 கிலோமீட்டருக்கு மேலே போனால் that become lunar space அப்படிங்கிறான். ஸோ தட் lunar space is open to everybody, but below that it belongs to individual space. இந்தந்த கண்ட்ரி எது அதுக்கு மேலே இருக்கோ அவங்களுடைய ஸ்பேஸுங்கிற. அதனால தான் பீப்புள் வில் சே துபாய் திடீர்னு வி ஆர் க்ளோசிங் அவர் ஸ்பேஸுங்கிறாங்களா, அதுதான் அது பேசிக்கலி இது. ஸோ எனிதிங் அபவ் 100 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் த எர்த் பார்த்தோம்னா that is a Karman line, and that is a line that segregates both lunar space as well as earth space அப்படிங்கிறாங்க. சார் நெக்ஸ்ட் சார். ஸோ இதுதான் நான் சொன்ன பைராலிசிஸ்ங்கிறது ப்ராசஸ் நடந்திருக்குது. பைராலிஸ் என்னென்னா ஆக்சிஜன் இல்லாமல் நடக்கிறது. அப்போ வந்து அந்த மாதிரி ஹை டெம்பரேச்சரை வச்சுட்டு திடீர்னு கீழே ஹை டெம்பரேச்சர் திடீர்னு கூல் பண்ணோம்னா, கூல் பண்ணுறப்ப என்ன இந்த பைராலிஸ் ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி நடக்கிறப்ப என்னாங்கன்னா கூலாகனா இட் லிபினஸ் லாட் ஆஃப் கேசஸ். இதுலேருந்து என்ன வந்திருக்குது அப்படின்னா, அந்த நோவல ரிசல்ட் வந்து இட் ரிடியூஸ் லாட் ஆஃப் ஹைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், கார்பன் மோனாக்சைடு, ஃபார்மால்டிஹைட், இதெல்லாம் இதுலேருந்து வரும், அந்த ரிசல்ட்லேருந்து வருது. அந்த ரிசல்ட் கேஸ் எல்லாம் ஆல் இன் கேசியஸ் ஸ்டேட், தட் கோஸ் என்ட்ராப்ட் இன்சைட். என்ட்ராப் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, மறுபடியும் ஹீட்னால அது அப்படி மற்ற இது மெல்ட் ஆகி பூசுது. ஆனால் இட் ஜஸ்ட் எக்ஸ்போஸ் ஆகிடுது ஹீட்னால, வந்து இட் ஜஸ்ட் எரப்ட் ஆகி எல்லா பக்கம் ஹோலாக வந்திருக்குது. 100 பிளேஸில் இந்த மாதிரி தே ஹவ் சீன் லாட் ஆஃப் பிளிஸ்டர்ஸ். ஓகே சார், அவ்வளோதான் நினைக்கிறேன் சார். நெக்ஸ்ட் ஸோ தட்ஸ் ஆல். சார் அவ்வளோதான் சார், இதுதான் ஐ வாண்டட் டு சே. ஏன்னா பேராசூட் இது அதெல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நடக்கும். ஏன்னா பேராசூட் டெக்னிக் இஸ் ஆல்சோ காம்ப்ளிகேட்டட். ஏன்னா பேராசூட் வந்து பறக்குது இல்லைங்களா, அது வந்து நம்ம 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 காத்தாடி ஓடுறோம் இல்லையா, அந்த காத்தாடி வந்து நம்ம பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கோசரம் வி புட் சில அந்த மஞ்சக்கயிறு அதெல்லாம் போட்டு ஸ்ட்ரென்தன் பண்றோம் இல்லையா, இல்லாட்டி டிட்டாச் ஆயிரும். அதே டெக்னிக் தான் இந்த பேராசூட்லேயுமே இருக்குது. பேராசூட்டில் வந்து இருக்கிற லாஸ்ட்ல வர்றது முதல் இருக்கிறது சரி, கடைசி இருக்கிறது சரி, தே யூஸ் அனதர் கெமிஸ்ட்ரி. அது பேர் கேவலான்னு பேர். அது வந்து பாலியமைடுடைய ஃபைபர் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபைபர் வந்து என்ன ஆகுன்னா, தட் இஸ் அதனுடைய டென்சைல் ஸ்ட்ரென்த் இஸ் ஆல்மோஸ்ட் 5 times more than the steel tensile strength. அப்போ நினச்சி பாருங்கள். ஸோ அதனால வந்து ஏன்னா அந்த கேவலான் யூஸ் பண்ணுறாங்க. அது டியூபான் ப்ராடக்ட், டியூபான் யூஎஸ்ஏனுடைய ப்ராடக்ட், வெல் நோன் ப்ராடக்ட். இது நிறையா கண்ட்ரிஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. எல்லா அபலேட்டிவ் இது ப்ளஸ் ஆர்மிட் அப்படிம்பாங்க. இப்போ வந்து ஃபினான்ஸ் அப்படின்னா டிஃபென்ஸில் எல்லாம் போனீங்க, அதுல எல்லாம் ஜாக்கெட்லாம் போட்டிருக்காங்க, மேலே பேராசூட்ல குளிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்மிட் அப்படின்னா என்னென்னா அரோமேட்டிக் அமைடுன்னு அர்த்தம். ஸோ அந்த பாலிஅமைடு யூஸ் பண்ணி இப்போ அந்த த்ரெட் எல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. அதனால that thread will never detach. அது சேஃப் தான் அது. ஸோ இதுதான் பேசிக்கலி ஐ தாட் ஐல் எக்ஸ்பிளைன். சூப்பர். சாருக்கு கை தட்டலாம் எல்லாரும். இல்லை கொஞ்சம் புரிஞ்சுதான்னு தெரியல. புரிஞ்சிருக்கும் சார், நல்லா தானே சொன்னீங்க. லேமேன் லாங்குவேஜ் கொஞ்சம் டீடைல்டா சொன்னீங்க. அது வந்து எவ்வளவு டீடைல்டா வந்து நம்ம சொன்னாதான் சரி, மத்தவங்க பேசுறதுக்கும் நம்ம பேசுறதுக்கும் அந்த ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லையா.
அந்த எந்த அளவுக்கு அந்த டெக்னிக்கல் இருக்குதுன்றத சொல்லியிருக்கீங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுக்கு அடுத்து என்ன இவங்க வந்து இப்ப இந்த கேபின் வந்து இந்த கேபின் அவங்க எவ்வளவு அளவுக்கு ரிசர்ச் பண்ண போறாங்க, இந்த கேபினை ரிசர்ச் பண்ணி தான் அடுத்த மிஷனுக்கு ரெடி ஆக போறாங்க. அடுத்த மிஷின் எப்படி போக போகுது, அடுத்த மிஷினும் வந்து அவங்க லேண்டர் இது லூனார் லேண்டிங் பிளான் பண்ணல, இதே மாதிரி தான் போறாங்கன்னு நியூஸ் பார்த்தேன். சேம் சேம் தான், கொஞ்சம் வேற ஏதாவது அட்வான்ஸா பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து அதாவது நெக்ஸ்ட் இயரே பிளான் பண்றாங்க. 28ல தான் வந்து லேண்டிங் பிளான் பண்றாங்க. அது வரைக்கும் இந்த இந்த ஆரியன் இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து அவங்க ரிசர்ச் முன்னாடி எப்படி ஆர்டிமிஸ்ட் ஒன்னு ரிசர்ச் பண்ணி நீங்க காமிச்சிங்களா, டீட்டெயிலா காமிச்சிங்களா, அதே மாதிரி தான் இதையும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டீட்டெயில் எதனா படிச்சிருந்தீங்கன்னா அதை சொல்லுங்க. இல்ல அது வந்ததுக்கு அப்புறம் பண்ணி முடிச்சதுக்கு மேல தெரியும். இப்பதானே இறங்கி இப்ப ஏதோ இன்ஃபர்மேஷன் அது தே வில் டேக் அட்லீஸ்ட் ஒன் மந்த் எடுத்துக்குவாங்க எல்லாம் அனலைஸ் பண்றதுக்கு. அப்ப தெரியும். சப்போஸ் இதுல ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நாசாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஏவி கோட்னு சொன்ன அவை கோட்னு சொன்னீங்களா, ஏவி கோட்னு ஒரு இருக்குது, அந்த ஏவி கோட்டை தான் அந்த இப்பாக்சி ரெசின் இது, அதனுடைய ஃபார்முலேஷனை மாற்றிருக்காங்களாம். அதாவது முதல்ல இருந்ததுக்குமே இப்போ ஆர்டிமிஸ் 1 இருக்கிறதுக்குமே மாற்றிருக்காங்க, கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்கிறாங்க. மேபி அந்த மாடிஃபிகேஷன் ஹஸ் காஸ் திஸ் ப்ராப்ளமானு தெரியல. அதனால அதை பார்ப்பாங்க. ஆனால் இஸ் த பெஸ்ட் திங். பட் இதை காட்டில் ஒன்று பெட்டராக இருக்கான்னு பார்ப்பாங்க. அவங்க இந்த லேபில் வந்து நிறையா வச்சுருக்கிறாங்க, அதில் காமிச்சாங்க. அதில் வந்து இந்த மாதிரி டெஸ்டெல்லாம் பண்ணுறாங்க. அதே தே ஜெனரேட் த 2005 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்து வச்சு ஃபயர் பண்ணி பார்க்குறாங்க, எப்படி சப்ளிம் ஆகுது, எப்படி கேஸ் வெளியே வருது, எந்த ஸ்டேஜஸ் கேஸ் வெளியே வருது, எங்கே வரல அப்படின்னு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. பண்ணிட்டு தான் ஆர்டிமிஸ் 3 அனுப்புவாங்க அடுத்தது. ஸோ தட் இட் இஸ் குட்ன்ட்டு. அதே மாதிரி பிளாஸ்ட் டவுன் ஆன உடனே வந்து அந்த டைமிங் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் யாரும் கிட்ட போகல, சுத்தி தான் வந்தாங்க. இந்த 2 மணி நேரம் என்னன்னா அந்த ப்ரிகாஷன் மெத்தடுன்னு சொல்லிட்டு படிச்சேன் நான். அந்த ப்ரிகாஷன் மெத்தடு அதுல இருந்து ஏதாச்சும் கேஸ் வெளியில வருதா, டாக்ஸிக்ஸ் எதனா வருதா அப்படின்ற மாதிரி படிச்சேன். அது உண்மையா சார்? அதாவது அந்த கேபினோட டவுன் வந்த உடனே அந்த ஹீட்ல இருந்து ஹீட் கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகும் இல்லையா, அந்த ரெடியூஸ் ஆகி ஒரு ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் தான் அந்த இது கிட்ட ஷிப் கிட்ட போயிட்டு இது பண்ணாங்க. ஒரு 2 hours மோர் தென் 1.5 hours வெயிட் பண்ணாங்க. நாட் இம்மீடியட்டா போய் அவங்கள வெளியில கூட்டு வரல. அப்போ இதுக்கு எதுக்காக வெயிட் பண்ணாங்க அப்படின்னா, இந்த அதுல இருந்து என்ன, அந்த ஹீட்ல இருந்து ஏதாச்சும் கேஸ் வெளியில வரலாம், அது வந்து அட்டாக் பண்ணாங்க போகும்போது. இல்ல அட்டாக் பண்ணாது. அதுல என்ன கேஸ்னா அந்த ஹீட் ஷீல்ட் இருந்தா வரப்போகுது, உள்ள இருந்து வராது. உள்ள இருந்து வந்ததுன்னா அவங்க இருக்க முடியாது. இல்ல வெளியில இது அவுட்டர் ஹீட் ஷீல்ட் அந்த ஃபினாலிக் ரெசின் தான், அந்த எபாக்சி ரெசின்லாம் மெல்ட் ஆகிறப்ப இட் ரிலீஸ் லாட் ஆஃப் ஃபார்மால்டிஹைட். அந்த வேப்பரை ஸ்மெல் பண்ணா நல்லதில்லை. அதனால அந்த டெம்பரேச்சர்ல வந்து இறங்குறப்ப கண்டிப்பா கேஸ் வெளியே வரும். நான் சொன்ன மாதிரி கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், ஃபார்மால்டிஹைட், ஈவன் ஃபினால் டெரிவேட்டிவ், எபாக்சி, பிஸ்பினால் எல்லாமே வெளியே ரிலீஸ் ஆகும். அது ஸ்மெல் பண்ண வேண்டாம்னு தான் தே அலோவ் இட் டு கூல். பக்கத்தில் யாரும் போகாதீங்க அப்படின்றாங்க. மற்றபடி ஒண்ணுங்க, அதுதான் மெயின் ரீசன். அதுதான். அப்புறம் வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இறங்கின 2 பாராஷூட், அதுக்கப்புறம் இறங்கின பிறகு அந்த 5 பலூன் மேல பேலன்ஸ் பண்றதுக்காக 4-5 இருந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த பலூன். அதாவது இது இந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து வேற ட்விஸ்ட் ஆயிடக்கூடாது, கீழே போயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த பலூன். இதெல்லாம் வந்து இந்த பலூன்லாம் எதுக்கு அப்படின்றது தெரியாத இருக்குல்ல நமக்கு. ஓகே அதெல்லாம் வந்து பார்த்தேன் நான். மகிழ்ச்சி சார். ஒரு நல்ல அந்த பாயன்சிக்கு பலூன் எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாஷ் இருக்கும், லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், எல்லாமே ஓகே இன்டாக்ட்ன்ட்டு. ஓகே சார். அங்க பாத்தீங்கன்னா என்ன சில பேர் தீ பிடிச்சான்னு பார்ப்பாங்க, அது தீ அல்ல, அது எல்லா பக்கம் லைட் இண்டிகேட்டிங் தட் தி பாயன்சி இஸ் ஓகே அண்ட் பலூன்ஸ் ஆர் தேர் ஆல் இன் தி குட் ஸ்டேட் அப்படின்ட்டு. அந்த பிளாஸ்மா பிளாக் அவுட் ஆன பிறகு கூட அந்த ஸ்டேஜ் வந்து அதுக்கப்புறம் அந்த 6 மினிட்ஸ் சிக்னல் கட் ஆகுது இல்லைங்களா? அந்த 6 மினிட்ஸ் சிக்னல் கட் ஆன உடனேயும் இவங்க வந்து அந்த ரீஎன்ட்ரி அந்த சிக்னல் மறுபடியும் வந்த உடனே இவங்க பேசணும். அந்த பேசுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. இந்த மாதிரி வந்து அது டிலே ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் பேசியிருக்காங்க. அந்த டிலே வந்து சின்ன டிலே வந்து இவங்களுக்கு டவுட் வந்து என்ன ஆச்சோ அப்படின்றது. மறுபடியும் அவங்க கனெக்ட் ஆயிருக்காங்க, பேசியிருக்காங்க. இதெல்லாம் நடந்தது. ராமு சார் வாங்க. காணோம். சரி, ஓகே. யாருக்கெல்லாம் என்ன புரிஞ்சுது, என்ன புரியல, ஏதாச்சும் சொல்ல பேசுற மாதிரி இருக்கோங்களா?
யாராச்சும் பேசலாம். சினிமா பார்க்குற மாதிரி ஒரு விஷுவல் ஏரியா அப்படியே கற்பனை பண்ணி ஆமா போச்சு அவன் பார்க்க நல்லா இருந்தது. இது ஓவரால் ஐடியா புரிஞ்சுதா? இது எப்படி வந்ததுன்ட்டு யாரெல்லாம் இருக்கீங்க? வாங்க சார். இந்த பாதுகாப்பு சமாச்சாரம் எல்லாம் பண்றாங்களோ அதெல்லாம் நல்லா இருந்தது. ப்ரிகாஷன்ஸ் மெத்தட் தான் அந்த இந்த இதுதான் இந்த கிளைமேக்ஸ். இந்த கிளைமேக்ஸ் வந்து இவங்களுக்கு சக்சஸ்ஃபுல் இல்லைன்னா அந்த ஹோல் மிஷன் ஃபெயில் ஆயிடும். ஹோல் மிஷன் ஃபெயில் ஆயிடக்கூடாதுன்றது தான் முக்கியமா வந்து இது அவங்கள காப்பாத்துறது மட்டும் இல்ல, இந்த ஹோல் ரெக்கார்டு எல்லாமே அவங்க அது அடுத்த ஸ்டடிக்கு எடுத்துட்டு வந்த டேட்டா கம்ப்ளீட்டா வேணும். அவங்களும் வரும்போதுதான் இது சக்சஸ். அப்ப எந்த அளவுக்கு அது அடுத்தடுத்து அனுப்பணும்னா அவங்க ஸ்டடி பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. ஒவ்வொரு மிஷன்லயும் தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்டடிஸ். அந்த ஸ்டடிஸ்ல இருந்து தான் அடுத்த மிஷனுக்கு இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்றாங்க. இது எல்லாருக்குமே வேணும். நமக்கு ஒவ்வொரு ஆக்ஷன் எடுக்கும் போது அடுத்தடுத்து ஸ்டெப் போகும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி இம்ப்ரூவ் பண்றோம் அப்படின்றது எசென்ஷியல். இது நாசா பண்ணிட்டு இருக்கு. மிகப்பெரிய விஷயம். இது சாதாரண சவால் கிடையாது, மிகப்பெரிய சவால். அந்த ஹீட்டை பேலன்ஸ் பண்றது. இன்னொரு விஷயம்னா அந்த ஹீட்டை வந்து டோட்டலா உள்ள அப்சர்வ் பண்ணாத அந்த ஹீட் ஷீல்டு வந்து உள்ள வாங்கி அதை அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணிடுது, வெளியில கொடுத்துருது. அதுலதான் அதுக்கு தான் அந்த லேயர் போட்டிருக்காங்க, அந்த கெமிக்கல் லேயர். அது உருகி கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போயிடுறதுனால பேலன்சிங் வந்து ரொம்ப ஈஸியா இருக்குது. ஹீட்டோட இது வந்து கம்ப்ளீட்டா அந்த டெம்பரேச்சர் உள்ள போகாது. 28,000 அது 2800 ஃபாரன்ஹைட் இருந்தாலும் செல்சியஸ் இருந்தாலும் உள்ள வந்து 23 செல்சியஸ் 23 டிகிரி வந்து உள்ள மெயின்டைன் பண்ணாங்க. அவங்க 4 பேர் க்ரூ இருக்கிற இடத்துல வந்து 23 டிகிரி மெயின்டைன் பண்ணாங்க கம்ப்ளீட்டா. உள்ள அந்த அளவுக்கு மாறவே இல்லை. அப்ப எந்த அளவுக்கு அந்த டெக்னாலஜி, எந்த அளவுக்கு ப்ரீசியஸா அந்த இன்ஜினியரிங் நடந்திருக்கு, எவ்வளவு அளவுக்கு பேலன்ஸ் பண்ணிருக்கலாம், எவ்வளவு அளவுக்கு ஸ்டடி பண்ணணும். நம்ம நினைக்கிறோம் ஏதோ போனாங்க வெளியில போனாங்க வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம், சுத்தினாங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்டடி. அந்த இன்ஜினியரிங் நிறைய பண்ண வேண்டியது, ரொம்ப மைன்யூட்டா பாயிண்ட் பை பாயிண்டா பண்ண வேண்டியது. வாங்க சார் பேசுங்க. வாங்க வந்துட்டீங்க. நான் ஒரு 5-6 கேள்வி ஒன்னொன்னா வச்சிருக்கிறேன், சொல்றேன். லூனார் ஸ்பேஸ் இந்த 62 மைலு 100 கிலோமீட்டர்னு சொன்னீங்க. அப்ப அந்த 100 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இந்த பூமி. நம்ம இந்தியானா இந்தியாவுக்கு ஒரு 10 நாட்டிக்கல் மைலோ என்னவோ கடற்கரை நம்புழுது. அதுக்குள்ள யாராவது வந்தா ஏண்டான்னு கேள்வி கேட்கலாம். 10க்கு அப்புறமா அவன் அப்படி போனான்னா நம்ம ஒன்றும் கேள்வி கேட்கக்கூடாது, ஏன்னா இதுக்கும் உனக்கு சம்மந்தம் கிடையாது, நான் வந்து இன்டர்நேஷனல் மேரிடைம் ஏரியால நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த லூனார் ஸ்பேஸ் 100 கிலோமீட்டர் அப்படின்னு எப்படி முடிவெடுத்தாங்க? அது தட் சயின்டிஸ்ட் நிறைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் போட்டாங்க. அவங்க 100 கிலோமீட்டர் போட்டால் கூட நாசா வந்து அமெரிக்கா வந்து தே ஆர் டேக்கிங் ஒன்லி 80 கிலோமீட்டர்ஸ். 80 கிலோமீட்டருக்கு மேலே தான் லூனார் ஸ்பேஸ். அது கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குது. பட் எப்படி நம்ம அந்த வாட் இஸ் தட் அந்த சயின்டிஸ்ட் பேர் என்ன, ஹூ கால்குலேட்டட் ஹூ கால்குலேட்டட் ஜீரோ கிராவிட்டி, லாங்கிரியன். இஸ் இட் லாங்கிரியன்? ராமா லாக்ரேஞ்ச். எப்படி அவங்க he has not gone there, but he has identified 5 points in the universe. அந்த 2 பாயிண்ட் வந்து எர்த்துக்கு பக்கத்துலயே இருக்கு. அங்கதான் நம்ம லாங்கிரியன் 1க்கு போனோம். அதே மாதிரி 2 ஒன்று இருக்குது. மிச்சம் 2, 3, 4, 5 வந்து வெரி மச் அவே, அங்க போக முடியாது. பட் how he has calculated, but that is true. அது he has done a lot of mathematical calculation. அது நம்ம அஃப்கோர்ஸ் நமக்கெல்லாம் தெரியல. ஸோ he has done such a wonderful calculations and arriving at these 5 points in the universe are having almost zero gravitational force இருக்கும், பட் வெரி வெரி மினிமல் அப்படி கண்டுபிடிச்சார். அது மாதிரி இவர் இந்த சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு டிமார்கேஷன் லைன். இது 80 கிலோமீட்டர் ஆஸ் பர் அமெரிக்கா, 100 கிலோமீட்டர் ஆஸ் பர் ஆல் அதர் பீப்புள். all other nation accepted anything above 100 kilometer from the earth is free for everybody. Anybody can go anywhere. Below that 100, then of course wherever you travel, இவனோட ஜூரிடிக்ஷன் வந்துருது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நிலாலையும் கால் வச்சிங்கன்னாலும் இது என்னோடதுன்னு எல்லாம் சொந்தம் கொண்டாட முடியாது. அது யாருக்கும் சொந்தம் கிடையாது இல்லையா? இட்ஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரிபடி இல்லையா? கொடி வேணா வச்சுக்கலாம் பண்ணலாமே தவிர that indicate that you are there, அவ்வளவுதான். you just landed அப்படிங்களா. இன்னொருத்தன் போய் கொடி வச்சானா that country also landed அப்படிங்களா, அவ்வளவுதான்.
அப்புறம் அடுத்தது வந்து மெத்தில்னு ஒண்ணு பார்த்தேன். அப்புறமா ஃபார்மால்டிஹைடுன்னு ஒண்ணு சொன்னீங்க, மெத்தில்னு ஒண்ணு சொன்னீங்க. மெத்திலுங்கிறது ஆல்கஹால் சப்ஸ்டன்ஸ். ஃபார்மால்டிஹைடு ப்ரிசர்வேட்டிவ் இல்ல டாக்ஸானமி. மீத்தேன் மீத்தேன் சரி. மீத்தேனா? சரி. இந்த ஈபாக்சியில் வந்து என்ன அப்படின்னம்னா ஈபாக்சி நோவலா கண்டைன்ஸ் பிஸ்பினால்னு ஒன்று இருக்குது. அதாவது பிஸ்பினால்ங்கிறது என்னன்னா 2 ஃபினாலிக் குரூப். ஃபினால் நம்ம பார்த்தோம்ல இந்த சோப் போட்டு குடிக்கிறோம்ல கார்பினால் அப்படின்ட்டு, அதுதான் ஃபினாலிக் டெரிவேட்டிவ். அது ரெண்டையும் கம்பைன் பண்ணுறது தான் பிஸ்பினால். அது வந்து வெரி டேஞ்சரஸ் கெமிக்கல் அது. ஆனால் அந்த பிஸ்பினால் இருக்கும், ப்ளஸ் ஃபார்மால்டிஹைட் இருக்கும், ப்ளஸ் ஃபினாலும் இருக்கும். இதெல்லாம் என்ன பேசிக்கலாக நத்திங் பட் கார்பன் ஹைட்ரஜன் அதுதான். இது டீகம்போஸ் ஆச்சுன்னா என்ன வரும் அப்படின்னம்னா மோஸ்ட்லி யூ வில் கெட் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, மீத்தேன் ப்ளஸ் மித்திலின் வில் கன்வெர்ட் இன்டு ஃபார்மால்டிஹைட். அது ஆகும். இதுதான் நார்மலாக நடக்கக்கூடியது. அதெல்லாம் நிறைய வரும், பட் இதுதான் எசென்ஷியல். இது அது ஃபார்மால்டிஹைடுங்கிறது இறந்து போன உடம்ப ப்ரிசர்வ் பண்றது. அதேதான், அதே டாக்ஸானமி. அப்புறமா பாலிஸ்டிக் ட்ராஜெக்டரின்னு நீங்க இது ராக்கெட்ல எனக்கு தெரியாது, பட் நார்மலா எவனா சுட்டான்னா எங்க இருந்து சுட்டான், எவ்வளவு உயரத்துல இருந்து சுட்டான், எந்த டைரக்ஷன்ல சுட்டான், அது எவ்வளவு ஸ்பீட்ல வந்தது, அது எந்த இடத்துல அடிச்சது அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. அது பெரும்பாலும் கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ல ரொம்ப நல்லா வரும். இந்த பாலிஸ்டிக்ஸ்ங்கிறது குண்டோட சம்பந்தப்பட்டதா இல்ல மூவ்மெண்டோட சம்பந்தப்பட்டதா? பாலிஸ்டிக் மூவ்மெண்ட் இது பேசிக்கலி. இப்போ இந்த ட்ராஜெக்டரிங்கிறதே என்னன்னா ஒரு டெர்மினல், ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் தான். ஒரு பரபலா மாதிரி இருக்கும். மேல எதை நீங்க போட்டாலும் ட்ராஜெக்டரி அப்படின்னாவே ஸ்ட்ரெயிட் லைன்ல வராது, இப்படி போயிட்டு இப்படி வரும். அதைத்தான் அந்த ரீஎன்ட்ரியில் வந்து அவங்க சொன்னாங்க எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. அது தட் இஸ் வை தே யூஸ் தட் வேர்டு ட்ராஜெக்டரி. இல்லது தே கேன் ஜஸ்ட் என்ட்ராச்சு வெளியே போய் சொல்லாம இல்லையா, பண்ணாம ஏன் அப்படி பண்ணல அப்படின்னா நான் ஒரு கிராஃப் ஃபிகர் போட்டு காமிப்பா வந்து இப்படி இறங்கிட்டு மேலே ஏறி மறுபடி இறங்குது. தட் இஸ் லைக் ட்ரஜெக்டரி வந்து மேத்தமெட்டிக்ஸில் அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரபோலிக் சொல்லணும் இல்லையா, பெரபோலிக் கர்வ் அப்படிங்கிறோம்ல, அதே மாதிரி தான் இது வரும். ஜாவலின் த்ரோவும் மேலே தான் போடுவோம், அப்படி மேலே போய் தான் கீழே இறங்கும், ஸ்ட்ரைட் ஹாரிசான்டலா அடிக்க முடியாது. ஆமா, அது மேலே போய் தான் அது கிராவிட்டில அதே மாதிரி தான் கரெக்ட். அப்புறமா ஃபியூல் பத்தி சொன்னீங்க. இப்போ நிறைய பாட்டு குறைஞ்சு 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 கடைசியில் இம்ம தொண்டு கேப்சூல்ல தான் வந்து இறங்குறாங்க. போறப்போ அவ்வளோ பெருசுல போறாங்க. அப்ப அவ்வளோ பெருசுலயும் அவன் ஃபியூவல் வைக்கணும். இந்த இவ்வளோண்டு இருக்கிற சமாச்சாரத்துக்கும் அவனுக்கு ஃபியூல் வேணும்ல. அப்ப வேற வேற இடத்துல ஸ்டோர் பண்றாங்களா? இல்ல ஆக்சுவலா ஐ எம் நாட் எக்ஸ்பர்ட் இன் தட் லைன், பட் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னம்னா ஐ எம் ஜஸ்ட் லுக்கிங் அட் த கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூ, கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ். இப்போ என்ன அப்படின்னா இப்போ எஸ்எல்எஸ் போது ராக்கெட் மேலே அனுப்புறாங்க இல்லையா, சைடில் வந்து ஃபுல்லாக கிரியோஜெனிக் லிக்விட் வச்சுருப்பாங்க. அந்த கிரியோஜெனிக் என்னன்னா லிக்விட் ஹைட்ரஜன், லிக்விட் ஆக்சிஜன் ஸ்டோர்டு அட் -153 டிகிரி சென்டிகிரேட். அந்த அவ்வளோ கம்மியான லிக்விஃபிகேஷன் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணோம்னா எப்படி ஓகே, இப்போ நம்ம எல்பிஜி சிலிண்டரே இருக்குது, அது கண்டன்ஸ் கூட கிடையாது, அது வந்து லிக்விட் தான். அது ஆக்சுவலா ரிலீஸ் பண்ண எவ்வளோ வேகமா வருது. அதுல ஸ்லைட்டா ஒரு ஃப்ளேம் போடுங்க, டார்ச் போடுங்க, எவ்வளவு தூரத்துக்கு கிடைக்குது. அதே பிரின்சிபல் தான் இங்க. நார்மலா எல்பிஜி ஸ்டோர்ட் அட் லிக்விஃபைடு வந்து ஒன்லி அபவுட் 20 பார்ஸ். இது வந்து ஸ்டோர்ட் அட் சோ மெனி ஹை ப்ரெஷர் அட் வெரி லோ டெம்பரேச்சர் -150 நினைச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அது தட் தே கால் கிரியோஜெனிக் ஃபியூவல் அப்படிம்பாங்க. இந்த ரெண்டையும் வச்சுட்டு ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுவாங்க. வண்டி புறப்படுது இல்லையா, புறப்பட ரிலீஸ் பண்ண உடனே இட் ரிலீசஸ் ஃப்ரம் டூ டிஃபரெண்ட் ஆரிஃபேசஸ் அண்ட் தெர் இஸ் இட் கோஸ் இன் டு சேம்பர். அங்கே வந்து லைட்டர் மாதிரி ஒன்று அடிக்கும். அடித்த உடனே என்ன ஆகுது அப்படின்னம்னா ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகி ஹைட்ரஜன் வாட்டர் ஃபார்ம் ஆகும், ஸ்டீம் ஃபார்ம் ஆகும். அதே சமயத்தில் வந்து இட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் எனர்ஜி. எந்த எனர்ஜி அப்படின்னா சம் 360 ஜூல்ஸ் பர் கிராம் சம்திங் லைக் தட் இருக்குது. நான் எடுக்கல நான். அது வந்து ஆக்சுவலாக இன்னும் ஃபிசிக்ஸ் காம்பனண்ட். இந்த எனர்ஜி இருக்கிறனால அவ்வளோ இருக்கிறனால என்னன்னா த்ரஸ்ட் அப்படி மேலே தூக்கும். இப்போ ஒன்றுமே நம்ம ஸ்மாலாக கிட்ஸாக இருக்கிறப்ப இந்த கோல்கேட் டியூப் இருக்கு இல்லையா, அது நம்ம ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நான்லாம் சின்னதில் பண்ணுவேன். நான் கோல்கேட் டூத் பேஸ்ட்டில் வந்து காத்தடிச்சிட்டு வந்து அதில் உள்ள தண்ணி ஊற்றிடுவேன். தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டுட்டு ஒரு பக்கம் வந்து ஹீட்டரை வச்சோம்னு வச்சுங்க, அதாவது அந்த விளக்கு மெழுகுவத்தி வச்சு பண்ணோம்னா ஃபியூ செகண்ட்ஸ் தான் டப்புன்னு வெடிச்சு மேலே பறக்கும். அதே பிரின்சிபல் தான் இங்கேயும். த சேம் எக்ஸாக்ட் சேம் பிரின்சிபல் வாட் வி யூஸ் டு டூ இன் ஸ்கூல்ஸ். அதே பிரின்சிபல் தான் இங்கே. அங்கே வந்து நம்ம வந்து ஸ்டீம், இந்த ஸ்டீம் ஸ்மால் ஸ்டீம், அதனால் மேலே பறந்து ஒரு அத்தினூண்டு வாட்டருக்கு அத்தினூண்டு ஸ்டீமுக்கே அவ்வளோ தூரம் மேலே போகுது அப்படின்னோம்னா தே கீப் ஸோ மச் குவான்டிட்டி.
அதை தான் லிஃப்ட் பண்ணுது த்ரஸ்ட்டை. அந்த த்ரஸ்ட் மட்டும் பண்ணாமல் இட் டேக்ஸ் யூ அப் அண்ட் அப் அண்ட் இட் கிவ்ஸ் யூ ஸ்பீடு. த்ரஸ்ட்டும் கொடுக்குது, ஸ்பீடும் கொடுக்குது. அந்த ஸ்பீட் இஸ் ரெக்வயர்டு டு ஓவர் கம் த ட்ராக் ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஸோ ஹை. அந்த இவ்வளோண்டு கேப்சூலுக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல எனர்ஜி வச்சிருப்பாங்கல்ல? இல்ல அது அந்த கேப்சூலுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. அந்த ஆரியான் கேப்சூல் சொல்லுங்கல்ல, நம்ம தான் ஆரியான்ங்கிறோம். அவன் சிஎன்என் சொல்ல போனா ரியான்ங்கிறான். அது சைலண்டா நமக்கு தெரியல. அந்த அந்த ஆரியான் கேப்சூலுக்குள்ள உள்ள ஒண்ணுமே இல்லை எக்ஸப்ட் ஆல் கம்ப்யூட்டர்ஸ், O2, ஆக்சிஜன் இருக்குது, பிளஸ் என்னென்ன லைவ்லிஹுட் தேவையோ ஃபுட் கீடு எல்லாம் வச்சிருக்காங்க. அதுக்குள்ள எந்த விதமான ஃபியூலும் கிடையாது. அப்ப அது கிராவிட்டி, எர்த் கிராவிட்டிலேயே யூஸ் பண்ணி வந்துருதா? அதுதான் அந்த மாடல் ஒன்று அட்டாச் பண்ணிருக்காங்க இல்லையா, யூரோப்பியன் ஸ்பேஸ் மாடல் இருக்கு இல்லையா, அது அந்த ஒரு படத்துல வந்து யூரோப்பியன் சர்வீஸ் மாடல் சார், இது யூரோப்பியன் சர்வீஸ் மாடல் ஒன்று இருக்கு இல்லையா, ESM அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ள கெமிக்கல்ஸ் ப்ரொப்பலண்ட் இருக்குது. எப்படி நீங்க வந்து கிரியோஜெனிக் ஃபியூல் வச்சிருக்கீங்களோ அது வெரி பவர்ஃபுல். அது இல்லாம வெரி மைல்டு ஒரு கெமிக்கல்ஸ் வச்சிருக்காங்க உள்ள. 2 கெமிக்கல் இருக்குது. ஒன்று அமைடு, ஒன்று வந்து நைட்ரஸ் ஆக்சைடு, நைட்ரஜன் மிக்சரு. ஆமாம், அந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோம்னா யூ வில் கெட் எ த்ரஸ்ட். அந்த த்ரஸ்ட் வந்து என்ன ஆகும்னா இட் வில் டேக் த கேப்சூல்ஸ் மேலே எங்கேயோ மெனூவர் பண்ணுறியோ, சப்போஸ் 3 சுற்றி வர்றீங்க, யூ ஆர் சீயிங் தட் யூ ஆர் நாட் ஃபாலோயிங் த பாத் அப்படின்னா யூ கேன் ஒரு ஆக்சலேட் பண்ணி வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. வெளியே வரலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். அதுக்கு ஃபியூவல் வந்து அந்த யூரோப்பியன் சர்வீஸ் மாடலில் இருக்குது, ஸ்பேஸ் மாடலில் இருக்குது, அதுதான் இருக்குது. கேப்சூல், ஓரியான் கேப்சூல் ஒன்றுமே கிடையாது. ஓகே, பட் வித் ஹெல்ப் ஆஃப் தட் யூரோப்பியன் ஸ்பேஸ் மாடலை வச்சுக்கிட்டு தான் அந்த கேப்சூல் இஸ் கம்மிங் பேக் டு எர்த் வெரி சேஃப்லி. ஒரு 20 கிலோமீட்டருக்கு அவே ஃப்ரம் த பிஃபோர் எர்த்துக்குள்ளே உள்ளாகலை. எர்த்துக்குள்ளே உள்ளாச்சுன்னா அந்த ஸ்பேஸ் மாடலே வெடிச்சிடும். அது வெடிச்சுன்னா ஃபினிஷ். ஏன்னா அது வந்து பயங்கரமான கெமிக்கல்ஸு, அது வந்து பாய்சனஸ் கெமிக்கல் ஆக்சுவலாக. அதனால அது டிட்டாச் ஆயிடுது மேலேயே. அது வந்து விழுந்துடும் கீழே. அது ஆஃப் நோ யூஸ், அது கான் இஸ் கான். அதுக்கப்புறம் கேப்சூல் மட்டும் அந்த எந்த ஸ்பீடில் வருதோ அது வந்துகிட்டு இருக்குது. அதனுடைய ஸ்பீடு இன்னும் அதிகம் பண்ணுறது என்னன்னா நம்ம இடத்தினுடைய கிராவிட்டி இழுக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, முதல் லேட்டஸ்டே 5000 மைல்ஸில் வந்துகிட்டு இருந்தது 10,000 ஆகும். பக்கத்தில் வர 15,000, இன்னும் வந்துன்னா 25,000 உள்ள பெனட்ரேட் பண்ண 25,000 மைல்ஸ் வந்துடுது. அந்த மைல்ஸ் வர்றப்ப, அவ்வளோ ஸ்பீடு வர்றப்ப என்ன ஆகுது அப்படின்னம்னா, தட் இஸ் தே கால் கைனடிக் எனர்ஜிம்பாங்க. அந்த கைனடிக் எனர்ஜிக்கு வர்றப்ப என்ன ஆகுன்னா, நம்ம அட்மாஸ்பியர் வந்து திக் ஏர், மேலே வந்து தின் ஏர். உங்களுக்கே தெரியும், கிராவிட்டி மேலே கம்மியாக இருக்கனால தின் ஏராக தான் இருக்கும். கீழே வர்றப்ப கிராவிட்டி திக் ஏராக இருக்கும். திக் ஏராக இருந்ததுனால மாலிகூல்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த மாலிகூல்ஸ் என்ன கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அந்த ஃப்ரிக்ஷனால ஹீட் ப்ளஸ் கம்ப்ரெஷன், இந்த 2 நடக்கிறதுனால தான் டெம்பரேச்சர் அதிகமாகிட்டே இருக்குது. இந்த டெம்பரேச்சர் எப்படி குறைக்கிறது அப்படின்னா, நேராக பிளஞ்சு பண்ணானே வெடிச்சிடும். நம்ம கீழே இறங்குறாங்க அப்படியே தே கேனாட் டூ, தே ஹேவ் டு ஃபாலோ திஸ். அப்போ தான் இந்த வந்து ட்ராஜெக்டரி அப்படிங்கிறாங்க. அப்படி பெண்டு பண்ணாங்க. எப்படி முதல்ல பெண்ட் பண்ணி இப்படி பண்ணாங்க, இப்போ வந்து இன்னும் அப்படி பண்ணாத, லைட்டாக பண்ணு அப்படிங்கிறாங்க. அதுதான், அது வேற ஒன்றுமே இல்லை. வெரி குட். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, இந்த பயில் தான் நம்ம செல்வகுமார் கேட்டதுக்கு அவருக்கு வல்லியா. அதே மாதிரி யாராவது வெளியூர்ல இருந்து வராங்க, ஒரு வருஷம் கழிச்சு வராங்க, மிலிட்டரியில வராங்க, இல்லைன்னா ஃபிளைட்ல வராங்க, ட்ரெயின்ல வராங்க, நம்ம உடனே கட்டிப்பிடிச்சிடறோம். ஆனா இந்த ஸ்பேஸுக்கு போன யாரையும் கட்டிப்பிடிக்க முடியாது. அவங்க எல்லாம் தனியா கொண்டு போய் உட்கார வச்சு அவன் அங்க இருந்து எதனா திருப்பி எடுத்துன்னு வந்தானா அப்படின்னு அதை ஒண்ணு செக்அப் பண்ணணும்பாங்க. 2வது சைக்கலாஜிக்கலா அவங்க ஆல் ரைட்டான்னு கண்டுபிடிக்கணும். அவன் 10 நாள் போயிட்டு வந்தவன் மூளை குழம்பிடும், தனியா வரந்துக்கிறானா. அதனால சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட் ஒரு சைக்காலஜிஸ்ட் பண்ணி ஓகே சர்டிஃபை பண்ணாதான் வீட்டுக்குள்ள விடுவாங்க, மற்றவங்களோட பேச விடுவாங்க. ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுங்கண்ணா. இங்க மிஷன் கண்ட்ரோல்ல இருந்து அவங்களோட ஹெல்த் கண்டிஷனை ஆட்டோமேட்டிக்கா செக் பண்ணி வாங்குறாங்க. மென்டல் ஸ்டெபிலிட்டியே பேசுறாங்க. இங்க இருந்து மிஷன் கண்ட்ரோல்ல இருந்து எல்லாமே ஸ்டடி பண்றாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க 4 பேர் எப்படி கோஆர்டினேட் பண்றாங்கன்றதையும் சர்வே பண்றாங்க. சோ இதெல்லாம் நடக்கிறதுனால அந்த பெரிய ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல, ஆனா செக்அப் பண்ணிட்டு தான் அதுல 100% பேச முடியும். அது 100% நோ அதர் ஆப்ஷன். அது பண்ணிட்டு தான் வருவாங்க. அது செக்அப் பண்ணிட்டு அது எவ்வளவு நாள் எடுக்கும் ஏதாச்சும் தெரியுமா சார்? தெரியல. பட் நல்ல பிரசன்டேஷன் பிரமாதமா இருந்தது, ஈஸியா புரியுற மாதிரி சொன்னீங்க.
நல்லா புரிஞ்சுது சார். இதுல ஒண்ணும் புரியாததுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லா எக்ஸலண்டா கொடுத்தீங்க. வேல்யூடு இன்ஃபர்மேஷன் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது, டீடைல்டா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஜஸ்ட் லைக் தட் நம்ம பேசிட்டு போவாது, இப்படி வந்துச்சு, இப்படி போச்சு, இப்படி வீட்டுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுச்சு, இறங்குச்சு அப்படின்ற மாதிரி இல்லாத see what's happening, ரியலா என்ன நடக்குது அப்படின்றத வெரி குட் பிரசன்ட் அந்த ஸ்லைட் ஷோ போட்டு டீடைல் இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஒவ்வொரு டெக்னிக்கல் டேர்முக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. எக்ஸலண்டா இருந்தது. ரொம்ப நன்றி.